சிந்து சமவெளி நாகரிகம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நாகரிகம் நைன்த் புக்ல நடத்தியிருப்பேன். என்னென்ன நாகரிகம் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது எகிப்து, அப்புறம் தான் மெசபடோமியா. மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்து சிந்து சமவெளி சிந்து சமவெளி சீன நாகரிகம். இந்த நாலும் சேர்ந்ததுதான் நம்மளுக்கு வந்துட்டு ஃபுல்லா நாலும் தான் மொத்தமா அப்படின்னு சும்மா இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அதுல இந்த 6வது புக்ல எகிப்துங்கிறது 3100 டு 1100 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் சிக்ஸ்த் புக்கு கொடுத்தா இதைதான் கேட்பாங்க. மெசபடோமியானா 3500 டு 2000. சிந்து சமவெளினா 3300 டு 1900. என்னம்மா பிரதீபா ஹேண்ட் ரைஸ் பண்ணவே இல்ல? பிரதீபா இருக்கீங்களா? நைட்டு கிளாஸ்னா ஒரு 100 பேர் ஓடி போய் தூங்கிடுறேம்மா. ஏம்மா பிரதீபாவை நான் மைக் ஆன் பண்ணவே இல்லை. எங்கம்மா பிரதீபாவை காணோம்? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பிரதீபா. அந்த பாப்பாவே காணோம் பாருங்களேன். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? அம்மா வரவே இல்லையாட்டுக்குமா? போய் தூங்கிடுச்சாட்டுக்குமா அந்த அம்மா? அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பிரதீபா. இல்லையா? செல்வான்னு ஒரு சார் இருப்பாரு, அவரும் இல்லையா? நீங்கெல்லாம் இல்லையா? ஓகே. திவ்யான்னு ஒருத்தவங்க இருப்பாங்களே, நீங்களும் இல்லையா? யாருமே இல்லையா? அட போங்கயா. சரி, இருக்கிறவங்க ஆன்சர் பண்ணுங்க. மெசபடோமியா, சிந்து சமவெளி, எகிப்து, சீன நாகரிகம். மெசபடோமியானா எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம்? சிந்துனா எந்த வருஷம்? அதெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. சீன நாகரிகம்னா எந்த வருஷம்? இததான் இன்ட்ரோடக்ஷன்ல இது எந்த வருஷம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க. ஏன் ஃபர்ஸ்ட் எல்லாரும் நதி கரையில இருந்தாங்க அப்படின்னு ஒரு நோட்ஸ், ஒரு சும்மா பேசிக்கிற மாதிரி. அதுல வந்து ஏன் நதியில இருந்தாங்க அப்படின்னா, நல்ல வளமான மண் இருந்துச்சாம். நல்ல வளமான மண் இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லாம அந்த ஆறுகள்ல தண்ணி நல்லா பாயறதுனால நம்மளோட கால்நடைக்கெல்லாம் தேவைப்படுது தண்ணி. அது மட்டும் இல்லாம போக்குவரத்துக்கு ரொம்ப டிரான்ஸ்போர்ட்டுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல நம்மளுக்கு 4 பீரியட் இருக்கு. ஒண்ணு மெசபடோமியா, சிந்து, எகிப்து, சீனா. இந்த மெசபடோமியானா என்ன, எகிப்துனா என்ன, சீனனா என்ன, சிந்து சமவெளி நாகரிகம்னா என்னன்னு நைன்த் புக்ல தெளிவா நடத்தியிருக்கேன். எகிப்துனா நைல் நதியில இருக்கு, எந்த 2 ஆறுக்கும் இடையில இருக்கு அப்படின்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்கா? மெசபடோமியாங்கிறது Yes, எந்த ma'am. 2 ஆறுக்கு இடையில இருக்குன்னு சொல்லி கொடுத்தேன். Euphrates and Tigris. இந்த பாப்பா பேர் என்ன? உங்க பேர் என்ன மேடம்? Geneva. ஜெனிபா. அடுத்து உங்களை கேட்கிறேன், சரியா? இனிமேல் ஞாபகம் வச்சுக்கோ. வெரி குட்கா. யூப்ரட்டிஸ், டைக்ரிஸ், அதான் மெசபடோமியா. எகிப்துனா நைல் நதி. அதே மாதிரி சீனா எந்த ஆத்துக்கு இதுல இருக்கு? மஞ்சளாறு. மஞ்சள் ஆறு. வெரி குட். சிந்து சமவெளி நாகரிகம்ங்கிறது இந்த சிந்து சிந்து நதிக்கரையில தானேமா இருக்கு. ஆமா மேம். ஆமா. ஏன் அது வந்து நதிக்கரையில இருக்காங்க? அப்ப இந்த நோட்ஸ் எல்லாம் நம்ம அழகா அங்கேயே படிச்சிருக்கோம். சோ ரீகால் பண்றப்ப கூட நீங்களே சொல்றீங்க. சோ ஏன் ரிவர் பக்கத்துல அவங்க செட்டில் ஆனாங்க அப்படின்னா, நல்ல வளமான மண், சாயில் வந்து நல்லா இருந்துச்சு. ஃபர்டைல் பண்றதுக்கான சாயில் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நம்மளோட பாசனத்துக்கு, இரிகேஷனுக்கு நம்மளுக்கு தண்ணி நிறைய கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாம இந்த குட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஈஸியா இருந்துச்சு. ஈஸி மூவ்மெண்ட், ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஈஸியா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அடுத்து ஹராப்பாவை புதையுண்ட நகரம்னு சொல்லுவாங்க. அதாவது டிஸ்கவரி ஆஃப் எ லாஸ்ட் சிட்டி. இங்கிலீஷ்ல டிஸ்கவரி ஆஃப் எ லாஸ்ட் சிட்டி. ஹரப்பாவுக்கு என்ன பேருனா டிஸ்கவரி ஆஃப் எ லாஸ்ட் சிட்டின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல புதையுண்ட நகரம். இது ரொம்ப டிஎன்பிசிக்கு ரொம்ப 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 பிடிச்ச கொஸ்டின். ஹராப்பா மொகஞ்சதாரோவை ரொம்ப புடிச்சு போய் அதுல வந்து ரிசர்ச் பண்ணணும்னு சொன்ன ஃபர்ஸ்ட் ஆள் யார் அப்படின்னா, சார்லஸ் மேசன். சார்லஸ் மேசன். அவர் தன்னோட புக்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க ஹராப்பாவை பத்தி. கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த படை வீரரும் ஆராய்ச்சியாளரும் இவரு. தற்பொழுது பாகிஸ்தான்ல உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது செங்கல் திட்டுகள் இருப்பதை கண்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வந்து ஒரு எவாலுவேட் பண்ணியிருக்காரு. எதை எவாலுவேட் பண்ணியிருக்காரு? ஏதோ இந்த பிரிக்ஸால் ஆன ஒண்ணு வந்து இருக்கு அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. முக்கியமான வார்த்தைக்கு இங்க வந்துருங்க.
அந்த பாழடைந்த செங்கல் கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரத்தோடையும் இருந்துச்சு. இத வச்சுதான் ஹராப்பான்னு ஒரு நாகரிகம் இருந்திருக்குன்னே இந்த சார்லஸ் மேசன் கண்டுபிடிச்சாரு. ஒரு பில்டிங் கிடைச்சிருக்கு, ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ல ஒரு பில்டிங் கிடைச்சிருக்கு. அததான் சொல்றாங்க. அததான் ருயின்டு பிரிக். அந்த பிரிக்கால கட்டுன ஹை வாலு, நான் இப்படி ஒரு பெரிய பெரிய டவர் மாதிரி இருந்துச்சாம், கோபுரத்துக்கு தான் டவர் மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் இங்கிலீஷ்ல சொல்லியிருக்காங்க. அந்த சிந்து ஹராப்பா வந்து ஏன் அழிஞ்சுது அப்படின்னு நான் நைன்த் புக்ல கூட சொல்லியிருப்பேன். லாகூர்ல இருந்து கராச்சிக்கு ஒரு ட்ரெயின் ரூட் போட்டதுனால, அந்த இடத்த வந்து அந்த இடத்துல ட்ரெயின் ரூட் போறதுக்காக அந்த இடத்தெல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க நல்ல சுட்ட செங்கல் கிடைச்சிருக்கு. சுட்ட செங்கல்னா இங்கிலீஷ்ல என்னமா சொல்லுவீங்க? சுட்ட செங்கல்னா இங்கிலீஷ்ல என்ன அப்படிங்களா சொல்லுவீங்க? சுட்ட செங்கல்னா என்னன்னு சொல்லுவீங்க? பேர்ன்ட் பிரிக். சுட்ட செங்கல் வந்து கிடைச்சிருக்கு. அவர்கள் அவற்றின் முக்கியத்துவத்தை உணராமல் அவற்றை ரயில் பாதைக்கு இடையில் போடப்படும் கற்களுக்கு பதிலா பயன்படுத்திக்கிட்டாங்களாம். புரியுதா? அப்ப சொல்லுங்க. 1856ல எங்கேருந்து எங்க ட்ரெயின் ரூட் போட்டாங்க? லாகூர் டு லாகூர் to கராச்சி. கராச்சி. அங்க கிடைச்ச நிறைய பேர்ன்ட் பிரிக் என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த ட்ரெயின் ரூட்டுக்கு இடையில யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு இங்க ஒரு நோட்ஸ் இருக்கு. இது 6வது புக்ல தான் இருக்கு. நைன்த் புக்ல நம்ம படிச்சது லாகூர் டு கராச்சி ட்ரெயின் ரூட் போட்டதுனாலதான் ஹராப்பா அழியறதுக்கு அது ஒரு காரணம்னு படிச்சோம். ஆமாவா இல்லையா? ஆமா சொல்லு. எஸ் மேம். அடுத்து பாருங்க. 1920ல தான் ஹராப்பாவையும் மொகஞ்சதாராவையும் ரிசர்ச்சே பண்ணுவாங்க. இதெல்லாம் நான் உனக்கு அழகா சூப்பரா சொல்லி கொடுத்துருக்கேன். 1920ல ஹராப்பா மொகஞ்சதாராவை கண்டுபிடிக்கணும்னு இதுக்காக ஆராய்ச்சி ஆரம்பிச்சது யாரு? சார்லஸ் மேசன். ஆமா தானே? பட் ஹராப்பாவை கண்டுபிடிச்சது 1921. மொகஞ்சதாராவை கண்டுபிடிச்சது 1922. தெரியாதவங்களுக்காக, புது ஸ்டூடெண்ட்டுக்காக. 1921ல ஹராப்பாவை டிஸ்கவர் பண்ணிருப்பாங்க. 1922ல மொகஞ்சதாரோ. ஹராப்பாவை கண்டுபிடிச்சவர் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தேன். யாரு? தயாராம் சஹானி. மொகஞ்சதாராவை கண்டுபிடிச்சது ஆர்டி பானர்ஜி. ஆர்டி பானர்ஜி. ஆனா 24ல இந்த சார்லஸ் மேசன் என்ன தெரியுமா சொன்னாரு? ஹராப்பாவும் மொகஞ்சதாராவும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரிதான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அந்த லைன் இங்க இல்ல. பட் ஆனா இங்க பாருங்க, சொல்லியிருக்காரு. யாரு? சார் ஜான் மார்ஷல் சொல்லியிருக்காரு பாருங்க. ஹராப்பாவுக்கும் மொகஞ்சதாராவுக்கும் இடையே கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்போ இதுக்கு ரிசர்ச் ஆரம்பிச்சது 1920. விதவிதமா கொஸ்டின் கேட்பாங்க. ரிசர்ச் ஆரம்பிச்சது யாரு? சர் ஜான் மார்ஷல். மேசன் கிடையாதுமா. ஹராப்பாவுக்கு முதல்ல வந்தவர் தான் யாரு? சார்லஸ் மேசன். இவர் பேரு சர் ஜான் மார்ஷல். சர் ஜான் மார்ஷல். மார்ஷல் என்ன சொல்லுவாரு? 1920ல ஹராப்பாவையும் மொகஞ்சதாராவையும் ஆராய்ச்சி பண்ணுவாரு. 1921ல ஹராப்பாவை கண்டுபிடிப்பாங்க. 1922ல மொகஞ்சதாராவை கண்டுபிடிப்பாங்க. ஹராப்பாவும் மொகஞ்சதாராவும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குன்னு சர் ஜான் மார்ஷல் எப்ப சொன்னாரு? 1924. 24. இதுதான் இந்த கொஸ்டின். இப்படிதான் கொஸ்டினா கேட்பாங்க. ரெண்டுமே கொஞ்சம் வந்து ஈக்குவலா தான் இருக்கு. இதுல கிடைச்ச பாட்டெல்லாம் இங்கேயும் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிச்சுக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் ஹராப்பா மொகஞ்சதாரோ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது மொகஞ்சதாராவை விட எது ஓல்டஸ்ட்னு சொல்றாங்க? ஹரப்பா. ஹராப்பா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு ஒண்ணு இருக்கு. அது ஆரம்பிச்சது எந்த வருஷம்னா 1861. அதுல ஃபர்ஸ்ட் சர்வேயரா இருந்தது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை ஆரம்பிச்சது 1861. அதுல ஃபர்ஸ்ட் சர்வேயரா இருந்தது அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா நியூ டெல்லியில. இவர்தான் ஹரப்பாவுக்கு சும்மா சும்மா போய் பார்த்துட்டு வருவாருன்னு ஒரு லைன் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எப்பெல்லாம் போயிட்டு வருவாரு? 18 3 வருஷம் 50 சொல்லுவேன். எப்பெல்லாம் போயிட்டு வருவாரு கரெக்டா சொன்னீங்கன்னா உங்க மேடத்திட்ட சொல்லி நான் உனக்கு gift தர சொல்றேன். சொல்லு. 53 56. 53 56ல போவாரா? கரெக்டா பார்த்து சொல்லுங்க. 53 பார்த்து சொல்றதுனால gift எல்லாம் இல்ல. பார்த்து ஏதோ சொன்னாலும் மேம். சொல்லுங்க. 75 53 உண்டாங்க மேம். 53 75 இடையில அது தெரியலையே மேம். 56ஆ 66ஆ கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகேவா? இப்பெல்லாம் ஓகே. போயிட்டு போயிட்டு வருவாரு. அவர்தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு எவிடன்ஸ் ஹரப்பால கண்டுபிடிப்பாரு. பட் அதோட முக்கியத்துவம் தெரிஞ்சவரு
யாரு? அவரு பேரு சார்லஸ் மேசன். மே அவரு பேரு மார்ச். இல்ல இல்ல, அவரு வந்து சார்லஸ் மேசன் எப்ப போனவரு? ஃபர்ஸ்ட் அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹரப்பால கால் எடுத்து வச்சவரு. எந்த கரெக்ட். வருஷம்? 1826ல. 26. 1826ல. கரெக்டா? எஸ் மேம். அப்படின்னு எல்லா எக்ஸ்ட்ரா நோட்ஸும் நடத்தியிருக்கேன். சார்லஸ் மேசன் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹரப்பாவுக்கு வந்திருப்பாரு. அவர் 1826. ஹரப்பாவும் மொகஞ்சதாராவும் பாக்குறதுக்கு ஒண்ணா இருக்குன்னு சொன்னது சர் ஜான் மார்ஷல். ம். புரியுதா? சர் ஜான் எஸ். மார்ஷல் தான் ரொம்ப விருப்பப்படுவாரு எதை பத்தி ஆராய்ச்சி பண்ணணும்னு, ஹரப்பா மொகஞ்சதாராவ. சோ எல்லாமே தெளிவா படிச்சாச்சு. இந்த ஹரப்பாங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா தெற்கு ஆசியா. நம்ம ஹரப்பா சிந்து சமவெளினாலே சவுத் ஏசியா இது, சரியா? பிரான்ஸ் ஏஜ்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, வெண்கல காலம். நான் ஒரு வார்த்தை சொல்லி தரேன் பாரு. இந்த சிந்து சமவெளி மக்களுக்கு செம்பு பத்தியும் தெரியும். செம்புனா இங்கிலீஷ்ல காப்பர்னு சொல்லுவாங்க, சியு. காப்பரை பத்தியும் தெரியும், பிரான்ஸ பத்தியும் தெரியும். ஆனா அயனை பத்தி மட்டும் தெரியாது. செம்பு காப்பரை பத்தி தெரிஞ்சிருந்தாலும் அவங்களோட பீரியட பிரான்ஸ் ஏஜ்ன்னு தான் நம்ம சொல்லணும். அது போக சிந்து சமவெளினா 3300 டு 1900. இத நான் 11th புக்ல நடத்தும் போது அழகா இயர்லி ஹரப்பா, ஆமா நடத்தியிருக்கேன்ல, தொடக்க கால ஹராப்பா, முதிர்ச்சி அடைந்த ஹராப்பா, இன்னொன்னு என்ன நடத்தியிருக்கேன்? 3 முதிர்ச்சி ஹராப்பா நடத்தியிருக்கேனேம்மா. அடைந்து தொடக்க காலம், முதிர்ச்சி அடைந்த. தொடக்க காலம்னா முதிர்ந்த. இயர்லி ஹராப்பா, முதிர்ச்சி அடைந்தனா மெச்சூர்டு ஹராப்பா, இன்னொன்னு இங்க பாத்துக்கோங்க. ஊ ஊதான். இப்படி எல்லாம் படிச்சா நம்மளுக்கே சங்கூதுற மாதிரி நினைச்சுக்கோங்க. எவ்வளவு தரவா நடத்தி வச்சிருப்பேன். பிந்தைய எடு ஹரப்பா. புக்கு. முந்தைய கராப்பா. முந்தைய கராப்பா தான் இயர்லி கராப்பா. முதிர்ந்த ஹரப்பா, பிந்தைய ஹரப்பா. பிந்தைய கராப்பா, லேட்ரல் கராப்பா அப்படின்லாம் அழகா வருஷத்தெல்லாம் சொல்லி கொடுத்து சொன்னேன். இப்படி போட்டு என்ன பண்ணா என்ன நான் பண்றது? ஆஹ் எனக்கு இருக்கிறதே இந்த இத்துணூண்டு இதயம். நீங்க இப்படி பண்ணி என்ன கஷ்டப்படுத்தீங்கன்னா நான் என்ன பண்றது? எதை வச்சு இந்த ஹராப்பா பீரியட கண்டுபிடிச்சாங்களா? கார்பன் 14. எத்தனை லட்சம் கிலோமீட்டரு? 13 லட்சம் கிலோமீட்டர்னு 6வது புக்ல இருக்கு. ஆனா 11th புக்ல எல்லாம் 15ன்னு இருக்கு. ம். 15 வந்து 1.5ன்னு கொடுத்திருப்பாங்க. லட்சத்தை வந்து மில்லியன்னு சொல்லியிருப்பாங்க. ஒன் பாயிண்ட் ம். ஃபைவ் மில்லியன் இங்க 1.3 மில்லியன் கொடுத்திருக்காங்க. 6வது புக்குக்கும் 11th புக்குக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இதுல 6 பெரிய நகரங்கள் இருக்கு சிந்துல. உனக்கே தெரியும், ஹராப்பா, மொகஞ்சதாரா இதெல்லாம். கிராமங்கள் 200 இருக்கு. இது இந்த 6th புக்ல தான் இருக்கு. இத வந்து பிரான்ஸ் பீரியட்னு நம்ம சொல்லுவோம் அழகா. ஓகேங்களா? இங்க கொடுத்துருக்காங்க ம். பாருங்க என்னென்ன ஊருலாம். அடுத்து பாருங்க. அது என்ன மேடம் நகரம்? நகரம்னா என்ன வேணும்? நகரம்னாலே நல்லா வந்து கட்டடங்கள்லாம் நல்லா இருக்கணும், நல்ல மக்கள் அதிகமா இருக்கணும். அங்க வந்து என்ன பண்ணுவாங்க? இந்த சிந்து சமவெளி நகரத்துல, ஹரப்பால நகர திட்டமிடல் நல்லா இருக்கும். அவங்களோட வேலைப்பாடு நல்லா இருக்கும். ஓகேங்களா? வெல் கன்சீவ்டு டவுன் பிளானிங். இவங்களோட டவுன் பிளானிங் வந்து நல்லா இருக்கும். இவங்களோட ஆர்கிடெக்சர் நல்லா இருக்கும். அதுதான் கட்டிடக்கலை வேலைப்பாடு நல்லா நல்லா இருக்கும். இவங்க வந்து ரொம்ப ஹைஜீனா இருந்தாங்க, சுகாதாரமா இருந்தாங்க, சுகாதாரத்துக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. இவங்களுக்கு வெயிட் எல்லாம் நல்லா மெஷர் பண்ண தெரியும். அடுத்து இவங்க நல்லா வந்து என்ன செய்வாங்க? கைவினை பொருட்கள் எல்லாம் நல்லா செய்வாங்க, கிராஃப்ட் எல்லாம் நல்லா செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹராப்பாவுக்குன்னே ஒரு தனித்தன்மை இருக்கான். ஹராப்பாவுக்குள்ள தனித்தன்மை, அதாவது ஒரு யூனிக்யூ ஃபியூச்சர் இருக்கு ஹராப்பானாலே. இது இவங்க இப்போ ஒருத்தவங்களுக்குன்னு ஒரு யூனிக்யூ ஃபீச்சர் இருக்கும்ல. இப்ப என்ன கேட்டா நீ என்ன சொல்லுவ? என்ன பத்தி சொல்லுங்கன்னு சொன்னா நீ என்ன சொல்லுவ? எனக்குன்னு ஒரு யூனிக்யூ கண்டுபிடிச்சியா? இத்தனை நாளா கிளாஸ் எடுக்கிறேனே, என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். ஏமா ம். எஸ் மேம். இருக்கியா? ஏதாவது எனக்குன்னு ஒரு யூனிக்யூ கண்டுபிடிச்சிருக்கியா? கண்டுபிடிக்கலையா? யூனிக். நல்லா கிளாஸ் எடுக்கிறீங்களா மேம்? கிளாரிட்டியா நல்ல இருக்கு. கிளாரிட்டி இருக்கு. கிளியரா, கிளியர் வாய்ஸ். கிளியர் வாய்ஸா இருக்கு. நல்லா இருக்கு. தொண்டை கதறிக்கிட்டு இருக்கு. கிளியர் வாய்ஸா இருக்கா? சரி சரி. அந்த மாதிரி ஒரு யூனிக்கும் இருக்கும்ல, அது மாதிரி ஹராப்பாவுக்குன்னு ஒரு யூனிக். தூங்காம இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இடையில ஒவ்வொரு வார்த்தை பேசுவேன். இது சும்மா
ப 6 மணி கிளாஸ்ல பேசவே மாட்டேன் பாருங்க. இப்ப ஏதாவது ஒண்ணு ரெண்டு கேட்பேன், இந்த மாதிரி ஜாலியா பேசுவேன். ஏன்னா நீ தூங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனாலும் நீ தூங்கிட்டு தான் இருப்ப, எந்திரி தயவு செஞ்சு. ஹரப்பால மேடுன்னு ஒரு அதாவது ஹைட்டா ஒரு இடம் இருக்கும், லோவா ஒரு இடம் இருக்கும். ஹைட்டா இருக்கிற இடத்துல கொஞ்சம் நல்ல ரிச் பீப்புள் இருப்பாங்க. லோவா இருக்கிற இடத்துல கொஞ்சம் லோயர் பீப்புள் இருப்பாங்க. நடத்தியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ம், எஸ் மேம். அது வந்து ஒரு சிறப்பு தன்மை. மேல் நகரம் கீழ் நகரம்னு இந்த ஹரப்பால பிரிப்பாங்களே. இது இந்த 6வது புக்ல தான் இருக்கு. 9th புக்ல இதை ஷார்ட்டா சொல்லியிருப்பாங்க. அப்பர் லோயர்னு இருக்கு. அப்பர்ல வந்து கொஞ்சம் ரிச் பீப்புள், இந்த ஆபீசரா இருப்பாங்கல்ல அவங்க, அவங்களாம் தான் இருப்பாங்க. கீழே வந்து கொஞ்சம் இந்த கைவினை பொருட்கள் செய்யறவங்க இவங்களாம் தான் இருப்பாங்கன்னு படிச்சோம். அது மாதிரி இன்னொரு நோட்ஸும் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த குளம் இருக்கு, கிரேட் கிரேட் பாத் இருக்கு பாத்தீங்களா? குளமும் பெருங்குளம் தானிய களஞ்சியம். தானிய களஞ்சியம் ஹராப்பாலையும் இருக்கு, மொகஞ்சதாராலையும் இருக்கு. பட் எங்க பெருசுன்னு கேட்டா யாரதான் சொல்லணும்? பெருங்குளம் தானிய களஞ்சியம்லாம் மொகஞ்சதாராவை தான் சொல்லணும். இதுலயும் இருக்கு. நகரத்தின் கீழ்ப்பகுதி கொஞ்சம் தாழ்ந்து இருக்கும், அதிக பரப்பு, பட் பொதுமக்கள் இங்க வசிப்பாங்க அப்படின்னு இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்து உனக்கே சொல்லியிருக்கேன். சிந்து சமவெளி இவங்க பீரியட யாரோட கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா மெகர்கர். மெகர்கர் என்ன பீரியட் அப்படின்னா நியோலித்திக் ஏஜ், நியோலித்திக் சைட்டுன்னு சொல்லுவாங்க. சிந்துனாலே மெகர்கர் முக்கியமான வார்த்தை. இந்த மெஹர்கர் எங்க இருக்குன்னா பாகிஸ்தான்ல பலுசிஸ்தான் மாநிலத்துல போலன் அப்படிங்கிற ஆத்துல ரிவர்ல இருக்கான். இது இந்த 6வது புக்ல தான் இருக்கு. நான் 9th புக் நடத்தினேன், 11th புக் நடத்தினேன், 11th எத்திக்ஸ் நடத்தினேன். இதுல எதுலயுமே இது இல்ல. சிந்துக்கு ஈக்குவல் யாருன்னு கேட்டா மெகர்கர். மெகர்கருங்கிறது நியோலித்திக் சைட்டு. இது எதுக்கு நியர்ல இருக்குன்னா பாகிஸ்தான்ல பலுசிஸ்தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல போலன், போலன் அப்படிங்கிற ஒரு பேசின்ல, அதாவது பள்ளத்தாக்கு, பள்ளத்தாக்க தான் பேசின்னு சொல்றாங்க. ஓகேவா? லாஸ்ட் கிளாஸ்ல எர்த்துக்குவாக்கு 3 வேவ்ஸ்ல வரும்னு சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? என்னென்ன வேவ்ஸ்? பி வேவ், எஸ் வேவ், எல் வேவ். எல் வேவ்ஸ். இதுல பி வேவ் எது அதிக, ஐயோ தப்பா கொஸ்டின் கேட்டுட்டு, எது அதிகமா வேகமா வரும்? பி வேவ் தானே அதிகமா வரும். எஸ் எஸ் வேவ் மேம். எப்படி இருக்கும்? ஷார்ட்டா முடிஞ்சிரும். ஆனா எல் வேவ்ஸ் என்ன பண்ணும்? எண்டு வரைக்கும் வரும். ஆனா எப்படி வரும்? மெதுவா போகும். பொறுமையா அதோட வரும். ஸ்பீடு கம்மியா இருக்கும். ஸ்பீடு கம்மியா இருக்கும். ஹையஸ்ட் ரிக்டர் எந்த புள்ளியில நம்ம வந்து பதிவு பண்ணோம்? 5. 9.5 அப்படிலாம் சொல்லி கொடுத்தேன். சுனாமி வந்ததுல 2004ல அது எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீடுல வந்துச்சு? 6. 600 கிலோமீட்டர்ஸ். தயங்கவே கூடாது, எஸ் துணிஞ்சு மேம். அடிக்கணும். சுனாமிங்கிறது என்ன வேர்டுன்னு சொல்லி கொடுத்தேன்? தெரியலையே மேம். மறந்துட்டு. தெரியலையேவா? மறந்து. ஜப்பான். ஓ, ஷார்ட்கட் என்ன எஸ் மேம். சொன்னேன்? ஜப்பான். சுனாமிக்குள்ள என்ன பண்ணேன்? ஜாலியா ஜம்ப் பண்ணேன். ஜம்ப் ஜம்ப் பண்ணேன். பண்ணு. ஜம்ப் பண்ணேன். ஜப்பான். ஹைகோர்ட்ல கேட்ட ஓகே. கொஸ்டின் அது. மெகர்கருங்கிறது புதிய கற்காலம். புதிய கற்காலம்னா இங்கிலீஷ்ல நியோலித்திக்னு சொல்லியிருப்பாங்க. இது பாகிஸ்தான்ல பலுசிஸ்தான்ல போலன் அப்படிங்கிற பேசினுக்கு பக்கத்துல இருக்கு. தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்கள்ல இந்த மெகர்கரும் ஒண்ணு. புரியுதா? இவங்க வேளாண்மை பண்ணாங்க, கால்நடை வளர்த்தாங்க, அதெல்லாம் பேசிக்கு. இதுல வந்து பிசி 7000 பார்க்கும்போது மெகர்கர்ல முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கு சும்மா, அதாவது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து இவங்களோட ஹவுஸ் ஸ்ட்ரீட் எல்லாம் எப்படி இருந்துச்சு? நான் ஆல்ரெடி உனக்கு சொல்லியிருக்கேன். இவங்களோட தெருக்கள் எல்லாம் சட்டக வடிவு. சட்டகம்னா இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கேன் கிரிட் ஷேப்னு. இது அப்படியே எந்த புக்ல இருக்கும்? 11th புக்ல இருக்கும். இந்த வார்த்தையும் அப்படியே 11th புக்ல இருக்கும். தெருக்கள், வீடுகளே சட்டகம் தான் கொடுத்திருப்பான். வீடே சட்டக வடிவம் கிரிட் ஷேப்னு தான் கொடுத்திருப்பான். அதே மாதிரி ஸ்ட்ரீட் எல்லாம் நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்டா தான் இருக்குமா. அது மட்டும் இல்லாம ரோடெல்லாம் நல்ல பெருசா இருக்குமா. இது எத்திக்ஸ் புக்ல ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தேன் தெரியுமா? அந்த அந்த ரோட்ல எத்தனை வண்டி சேர்ந்து போலாம்? அம்மா, குட் மார்னிங். மேம். நல்ல சாலையெல்லாம் பெருசா இருக்கும். அந்த ரோட்ல எத்தனை வண்டி சேர்ந்து போலான்னு சொல்லி கொடுத்தேன். சூப்பரு. 4 வண்டி போலாம். 33 அடி அகலத்துல இருக்கும், பெருசா இருக்கும்ல. எக்ஸ்ட்ரா நோட்ஸ் சொல்லி கொடுத்தேனே எத்திக்ஸ் புக்ல.
ஆமா மேம். 3 வண்டி இல்லையா? 3ஆ 4ஆ மேம்? 4 வண்டி 33 அடி. ஓகே மேம். ஓகே ஓகே. எத்திக்ஸ் புக்ல நடத்தினேமா அம்மா. ஏம்மா இப்படி பண்றீங்க? அது மட்டும் இல்லாம இவங்க வந்து மோர் தென் 1 ஃப்ளோருக்கு மேல வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் கரெக்டா நல்ல ட்ரைனேஜோட சூப்பரா வச்சிருந்தாங்க. அப்படி ம். வீடு கட்டுறதுக்கு பேர்ன் பண்ண பிரிக்கையும், சாரி, வீடு கட்டுறதுக்கு சாதா பிரிக்கையும், அந்த ட்ரைனேஜுக்குலாம் என்ன பிரிக்கு, பாத்ரூம்க்குலாம் பேர்ன் சுட்ட பண்ண செங்கல். பிரிக்கையும் சுட்ட செங்கலையும் யூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் தான் நான் ஆல்ரெடி உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததை தீர்மானிக்க கூட எனக்கு, அதாவது நோ எவிடன்ஸ். யாரு இருந்ததா? பேலஸ் இருந்ததாவோ இல்லாட்டி வார்ஷிப் இருந்ததாவோ. வார்ஷிப்னா வழிபாட்டு தலங்கள் இருந்ததாவோ இன்ன வரைக்கும் எவிடன்ஸ் இல்ல. ஆனா ஒரு வீடு இருந்திருக்கு, தானிய களஞ்சியம் இருந்திருக்கு, கிரேட் பாத் அதெல்லாம் இருந்திருக்கு. ஓகேவா? தானிய களஞ்சியம்னா இங்கிலீஷ்ல என்ன பிள்ளைங்களா? கிரானரிஸ். இங்கிலீஷ்ல கிரானரி. என்னது? கிரானரிஸ். இருந்ததாவோ இல்ல. அடுத்து பாருங்க இவங்களோட ட்ரைனேஜ் சிஸ்டம். ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி இருந்திருக்கு? ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி இருந்திருக்கு சொல்லுங்க. நல்ல தண்ணி எல்லாம் போறதுக்காக பேர்ன் பண்ண பிரிக்க வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ட்ரைனேஜ் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு. சோ இந்த ட்ரைனேஜை வந்து இந்த தெருக்களின் கீழே போட்டிருந்தாங்க. இப்ப சொல்றோம்ல அண்டர் வாட்டர், அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ்னு சொல்றோம்ல, அதெல்லாம் அந்த காலத்திலே போட்டிருந்திருக்காங்களாம். சோ இதை தேக்கி வச்சு நீரை வெளியேற்ற மெத்தட் எல்லாம் இருந்திருக்கு. நீங்க மொக்கையா போட்டிருக்காங்க. இது 6th புக்குங்கிறதுனால. அடுத்து பாருங்க, கிரேட் பாத்துனாலே ரெண்டுலயுமே இருக்கு. பட் எது பெஸ்டான ஆன்சர் சொல்லணும் பெருசுன்னு கேட்டா மொகஞ்சதாரோ. மொகஞ்சதாரோவை தான் சொல்லணும். கிரேட் பாத் எங்க அப்படின்னு கேட்டா மொகஞ்சதாரோ. இது நல்லா வந்து எந்த ஷேப்ல இருக்குமா? ரெக்டாங்குலர் ஷேப்ல செவ்வகம். இருக்குமா? நடுவுல அந்த சிட்டிக்கே நடுவுல இருக்குமா? அததான் சொல்றாங்க. நீர் கசியாது, வாட்டர் எல்லாம் வந்து லீக் ஆகவே ஆகாத வாட்டர் ப்ரூஃபிங்கா. பாத்துக்கோ. அதுக்காக வந்து தரையில, இது நான் 11th புக்ல தெளிவா நடத்திருக்கேமா. இந்த வாட்டர் லீக் ஆகாம இருக்கிறதுக்கு தரையில என்ன போட்டு பூசியிருப்பாங்கன்னு நான் நடத்தினேன். இயற்கை தார், நீலக்கீர். நீலக்கீல். வெரி குட்மா. பிக்மெண்ட். நீலக்கீலுக்கு பிட்டுமின் அப்படின்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? பிக்மெண்ட். இது எஸ் இங்கிலீஷ் மேம். மீடியம் புக்ல பிட்டுமின்னே இருக்கும். வெரி குட், சூப்பர்மா. இயற்கை தார். அடியில அந்த குளத்தோட அடியில பிட்டுமின், இயற்கை தார் போட்டிருப்பாங்க. இதுல நார்த்லயும் சவுத்லயும் ஸ்டெப்பு வச்சிருப்பாங்க. இதுல 3 பக்கம் வந்து ரூம் இருக்கும். இது போக 11th புக்ல ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லியிருப்பேன். இந்த நீராவி. நீராவினா இங்கிலீஷ்ல என்னதுமா? நீராவி போறதுக்கு கூட ஒரு ரூம் இருக்குன்னு படிச்சோமே. எஸ் மேம். நீராவினா என்னம்மா இங்கிலீஷ்ல? நீராவி போறதுக்கு ஒரு ரூம் இருக்குன்னு படிச்சோமே, என்னம்மா? எவ்வளவு தெளிவா நடத்தியிருப்பேன். நீராவினா என்னன்னு இப்ப நீ சொல்ற? சரி, யோசிச்சுட்டு சொல்லு. 11th புக்கை எடுத்து பார்த்துட்டு நான் என்ன சொன்னேன்னு பார்த்து சொல்லு. அடுத்து பாருங்க, தானிய களஞ்சியம், கிரானரி, கிரேட் கிரானரி. தானிய களஞ்சியம் பெருசு எங்க இருக்குன்னு கேட்டா ஹராப்பா. கிரேட் பாத்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா மொகஞ்சதாரோ. புரியுதா? இது தானியங்களை சேகரிக்கிறதுக்காக. எப்படி இதுல வந்து கிரானரி சேர்த்து வச்சிருந்தாங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா, இந்த ஓட்டெல்லாம் இருக்குல்ல, அதுல வந்து கோதுமை கடந்துச்சான், பார்லி கடந்துச்சான். கோதுமை, பார்லி, எள்ளு, பருப்பு வகை இதெல்லாம் கிடைச்சுச்சான். ஏமா நீராவினா ஸ்டீம்டுன்னு உனக்கு இன்னமுமாமா மைண்டுக்கு வரல? ஸ்டீமை தானேமா நீராவின்னு சொல்லுவோம். எஸ் மேம். ஸ்டீம் பிடிக்கிறதுக்கான ஒரு ரூம் கூட இருக்குன்னு சொல்லி கொடுத்தேனே. அப்போ கோதுமை, பார்லி. அடுத்து பாருங்க, நான் ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? இந்த தானிய களஞ்சியம் எங்க இருக்கு? ஹரியானா மாநிலத்துல. ஒரு தடவை நான் 11th நடத்தும் போது ஒரு பையன் சொன்னாப்ல, மேம் ராக்கி கார்கின்னு சொல்லிட்டு இதுல இருக்கே மேடம் அப்படின்னு. அது இங்க இருக்கு பாருங்க. ஹரியானா மாநிலத்துல ராக்கி கார்கில ராகி. கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுதான் ஓல்டஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கிரேட் கிரானரி எங்க இருக்கு? ஹரியானால ராகி கற்கி. ராக்கி கார்கில. தானிய களஞ்சியம்னாலே ஹராப்பா. அதுவும் கரெக்டா எந்த இடத்துல இது கண்டுபிடிக்கப்படுதுன்னா ஹரியானால ராக்கி கார்கில. ஹரியானால எங்க? ராக்கி கார்கில. இவங்களோட பில்டிங்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா பெருசு பெருசா இருந்துச்சு. இதுல 20 தூணு, 4 வரிசை இருந்துச்சாம். அப்ப பில்டிங் எப்படி இருந்துச்சு? அசெம்பிளி ஹால் அப்படின்னு இதை இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அசெம்பிளி ஹால்ல
20 பில்லர் கூட்டம் போடுற இடத்துல, மாபெரும் இந்த கூட்டம் போடுற இடம், அது கட்டடம்ல கூட்டங்கள், கூட்டம் போடுற இடம். இந்த கூட்டம் போடுற அரங்கு 20 பில்லர், 4 ரோ, 20 தூண், 4 வரிசை வச்சிருக்குமா கூட்டம் போடுற இடம் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா நோட்ஸ். அடுத்து இவங்களோட டிரான்ஸ்போர்ட் எப்படி இருந்துச்சு, வணிகம் எப்படி இருந்துச்சு, இவங்களோட ட்ரேட் எப்படி இருந்துச்சு. சிந்து சமவெளியோட ட்ரேடுனாலே இவங்க யாரோட தான் ட்ரேடிங் பண்ணாங்க? மெசபடோமியா. மெசபடோமியான்னு நான் 100 தடவை சொல்லியிருக்கேன். அவங்க ட்ரேடிங் பண்ணியிருக்கிறதுனாலயே அவங்களோட மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கும்னுலாம் சொல்லியிருக்கேன். சோ ட்ரேடிங் பண்ணாங்க. அவங்க வந்து அப்ப இந்த மெஷர் பண்றதுக்கான வெயிட்டிங் மிஷின் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த மெஷர் இதுக்காக, இந்த ட்ரேடிங்காக சக்கர வண்டி, அதுக்கு கூட என்ன அனிமலை யூஸ் பண்ணுவாங்கன்னு முத கொண்டு நான் 11th எத்திக்ஸ்ல நடத்தினேன். எது வழியா ட்ரேடிங் பண்ணாங்க, எந்த அனிமலை வச்சு? ஜெப்புவா. ஏமா, அது சிந்து சமவெளியில இருந்த மாட்டுக்கு பேரு செப்பு. ஓகே. மாட்டுக்கு பேரு சரி. எதை வச்சு ட்ரேடிங் பண்ணாங்க? 11th எத்திக்ஸ் புக்னு ஒண்ணு நடத்தினேன். அதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா? போய் பார்த்துட்டு வந்து, எனக்கு அது புக் பேக் கொஸ்டின் கூடமா. நாளைக்கு பார்த்துட்டு சொல்றேன், இல்லாட்டி கொன்றுவேன். மெசபடோமியா கூட தான் இவங்க நல்லா ட்ரேடிங் பண்ணாங்க. ஈரான், ஈராக்கு, குவைத்து, சிரியா இதெல்லாம் தான் மெசபடோமியால இருக்கு. அடுத்து பாருங்க, சுமேரியாவுல சுமேரியாவின் அக்காடியா பேரரசிற்கு உட்பட்ட நாரம்சின் என்பவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா எனும் இடத்திலிருந்து இந்த ஜுவல் வாங்கிட்டு போனதா ஒரு காவியத்துல சொல்லியிருக்காங்க. நான் போன கிளாஸ்ல மெசபடோமியானாலே 4 அப்படின்னு சொல்லி நடத்தின ஞாபகம் இருக்கா? சுமேரியா, யாரெல்லாம் சொல்லு? அக்காடியா, சுமேரியா, அக்காடியா, பாபிலோன், அக்காடியா, பாபிலோனு, பாபிலோன், இன்னொருத்தர் யாரு? அசீரியா. அஹ்? அசீரியா. அசீரியா. வெரி குட்மா. சுமேரியா, அக்காடியர்கள், பாபிலோன்கள், அசிரியர்கள்னு படிச்ச ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். இந்த சுமேரியா அக்காடியாவோட இவங்க வந்து சிந்து சமவெளி மக்கள் வந்து என்ன வாங்கிட்டு போனதா என்ன நோட்ஸ் இருக்கு? சுமேரியா அக்காடியா. இதோட கண்ட்ரோல்ல இருந்த அரசர் யார் அப்படின்னா நாரம் சின். யாரு அவர் பேர் என்ன? நாரம் சின். அவர் பேர் என்ன? நாரம் சின். அவர் பேர் என்னது? நாரம் சின். ஓகேவா? நாரம் சின். இவர் ஜுவல்லரி இது பண்ணிட்டு போனாராம். மெலுக்கா எனும் இடத்திலிருந்து ஜுவல்லரி வாங்கியதாக நாரம் சின் குறித்து காவியத்திலேயே கூறப்பட்டிருக்கு. அப்போ சுமேரியால இருந்த நாரம் சின் யாருக்கிட்ட ஜுவல்லரி வாங்கிட்டு போயிருக்காரு? மெலுக்கா. மெலுக்கானா மெலுக்கா. என்ன அர்த்தம்? சிந்து. சிந்து. யூனிஃபார்ம் எழுத்துல சிந்துவுக்கு இன்னொரு பேர் தான் மெலுக்கான்னு இப்ப இந்த குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். நல்லா தெரிஞ்சுக்கோ, 6வது புக்குன்னு நீ நினைச்சுக்காத. 6வது ஹிஸ்டரியில இருந்து போன குரூப் 4ல அவ்வளவு கொஸ்டின். அப்படியே நடத்த நடத்த அப்படியே ஜாலியா படிக்கலாம். போக்குவரத்திற்காக காளைகளை பயன்படுத்தினர். போக்குவரத்திற்காக காளைகளை பயன்படுத்தினர். காளைகள்னா இங்கிலீஷ்ல என்னதுமா? டிரான்ஸ்போர்ட்டுக்காக காளை யூஸ் பண்ணாங்களா? என்னது? காளைகள்னா என்ன அர்த்தம்? ஏமா, காளைனா இங்கிலீஷ்ல என்னமா? புல். புல். புல் யூஸ் பண்ணாங்க. அப்ப நீனே சொல்லு, ட்ரேடிங்க்கு எதை யூஸ் பண்ணிருப்பாங்க? எருது. காளை. எருது. எருது, காளை எல்லாம் மீனிங் ஒண்ணுதான். எருது. எருது யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு புக் இப்ப 11th புக் எடுத்து தானே பார்த்து தானே சொல்றீங்க? இல்ல மேம், நீங்க இப்ப காளை சொல்லும் போது ஞாபகம் வந்துச்சு. காளை சொல்லும் போது ஞாபகம் வந்துச்சு. இது இது கன்னியாகுமரி ஸ்லாங் மாதிரி இருக்கு. எஸ் மேம், கன்னியாகுமரி தான். ஆஹ் சரி சரி. அடுத்து பாருங்க, பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட உருளை வடிவ முத்திரைகள் சிந்துவெளி பகுதிகளையும் இருந்திருக்கான். சோ ட்ரேடிங் பண்ணிருக்காங்க அப்படின்னு சும்மா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஹார்பர், கப்பல் கட்டும் துறைமுகம் எங்க இருந்திருக்கு? லோத்தல். லோத்தல். ஹார்பர்னாலே அது சிந்து சமவெளி இல்ல. ஹார்பர்னாலே அது எங்கதான்? லோத்தல் தான். இத டாக் யார்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது எங்க இருக்கு? குஜராத்ல தானே இருக்கு லோத்தலு. எஸ் மேம். சபர்மதி அப்படிங்கிற ரிவருக்கு பக்கத்துல இருக்கு. லோத்தல் என்னுமிடம் குஜராத்ல சபர்மதி அப்படிங்கிற இதுல இருக்கு அப்படின்ற மாதிரி நோட்ஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த மொகஞ்சதாரோ, இங்க பாரு, இந்த 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 ஐயாவை பத்தி சொல்லிட்டே இருந்திருக்கேன்ல. இவருக்கு பேரு கூட சொல்லுவேன், இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவேன்?
மொகஞ்சதாரோ. அதாவது இந்த லீடர் எப்படி இருப்பாரு? தலப்பா கட்டிக்கிட்டு இருப்பாரு. நல்லா ஷேவிங் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் உடம்புல இப்படி ஒரு ஷால் போட்டுக்கிட்டு இருப்பாரு. 2 கையிலயும் ஜொல்லு போட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்படிலாம் நடத்தியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். உட்கார்ந்து இருக்கிற இத வந்து மத குருமாறு சிலைன்னு சொல்லுவோமே. ஆமாவா இல்லையா? மத எஸ் மேம். குருமார்னு சொல்லலாம். இல்ல ஒரு ஸ்கல்ப்சர்னு சொல்லலாம். இல்லாட்டி பிரியஸ்ட்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் சொல்லலாம்னு நான் போன கிளாஸ் இந்த 11th எத்திக்ஸ் நடத்தும்போது நடத்தியிருக்கேன். இந்த ஸ்கல்ப்சர் இந்த இவர் எப்படி இருப்பாரு அப்படின்னா தலைப்பாயோட இருப்பாரு. வலது கை மேல் பகுதியில ஒரு சின்ன துணியாதான் அந்த ஷால் போட்டிருக்க மாதிரி அப்படி இருக்கும். நல்லா முடியெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. அததான் சொல்லியிருக்காங்க. பியர்ட்லாம் வந்து ட்ரிம் பண்ணியிருப்பாங்களாம். அதான் இங்கிலீஷ்ல பியர்டு வந்து ட்ரிம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காதுல வந்து அந்த ஜுவல் அணிகலன்கள்லாம் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அடுத்து என்னது தலையில வந்துட்டு ஒரு தலைப்பாகை போட்டிருப்பாங்க. இயரிங்ஸ் போட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? தலப்பா மாதிரி போட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து அந்த Dress இருக்கு பாத்தியா ஒரு ஷால் மாதிரி போட்டிருக்காருல்ல அதுல வந்து இந்த ஃப்ளவர் டிசைன்லாம் இருக்குமா. அது மாதிரி சும்மா அவர் எப்படி என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒருத்தர் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த பிரியஸ்ட் பொம்மை எங்க இருக்கு? மொகஞ்சதாரோ. மொகஞ்சதாரோ. அடுத்து இவங்களோட தொழில்நுட்பம் எப்படி இருந்துச்சு பாரு. இவங்க நல்லா அந்த மெஷர் பண்ற மிஷின் எல்லாம் கரெக்டா வச்சிருந்தாங்க. இந்த குஜராத் மாநிலத்துல உள்ள லோத்தல் ஏன்னா அங்கதானே டாக்யார்ட் இருக்கு. ஹார்பர் எஸ் மேம். இருக்கு. இங்க பாருங்க. ஓகே. தந்தத்தாலான அளவுகோல் இருக்கு. இது 11th புக்ல சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? தந்தத்தாலையும் மெஷர்மெண்ட் அளந்திருக்காங்க. ஆமாவா இல்லையா? தந்தத்தாலையும் இருந்திருக்கு. அடுத்து எதாலையும் இருந்திருக்கு? சொல்லுங்க பிள்ளைங்களா. தந்தத்தாலையும் இருந்திருக்கு, குச்சியாலையும் இருந்திருக்கு. அப்படிலாம் ஒரு ப்ரீவியஸ் இயர் காமிச்சேனே. இதோட மெஷர்மெண்ட் சின்ன அளவுகோல் 1704 mm. இதே கொஷினை ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் இந்த சிந்து சமவெளின்னு போடேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் சொல்லி கொடுத்தேன்ல 0. நான் தான் எக்ஸாமுக்கு போறேன். போகும்போது எல்லாம் என்னை கூட்டிட்டு போயிடு. சரியா? 0.875. இருக்கிறதுல ரொம்ப லோயஸ்ட்னா 0.875. பட் மினிமம்னு எதை வச்சு அளப்பாங்களா? 1704. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். மனுஷனால ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்டது. இது ஹைகோர்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சதே செம்பு. செம்புக்கு இன்னொரு பேர் என்னது? காப்பர்னு கூட சொல்லுவாங்க. செம்புக்கு இன்னொரு பேர் என்னதுமா? ஆஃப்டர். காப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஆமாவா இல்லையா? எஸ் மேம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த இந்த டான்சிங் கேர்ள் இருக்கு பாருங்க. டான்சிங் கேர்ள் எதனால ஆனது? பிரான்ஸ். ஓகேவா? இந்த எஸ். டான்சிங் கேர்ளை இந்த சர் ஜான் மார்ஷல் இருக்காருல்ல இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் சொன்னாரு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு இது இது முந்தைய காலத்திலே வந்திருக்குன்னு இதை பத்தி தான் கண்டுபிடிச்சாராம். பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை இதை பத்தியே தெரியாதாம். இது 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம். அப்ப இந்த டான்சிங் கேர்ளை பத்தி கொஸ்டின் என்ன அப்படின்னா டான்சிங் கேர்ள் மொகஞ்சதாரோ இது எதுல ஆனது? பிரான்ஸால ஆனது. அது ஒரு கொஷின். அடுத்து கேவிடி கொர்க்கை வஞ்சி தொண்டி. ஒண்ணும் இல்ல. நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட ஹார்பர்ஸ் இருக்குல்ல கொர்க்கை துறைமுகம் பூம்புகார் துறைமுகம் வஞ்சி இதெல்லாம் அப்பயே ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்ல ஊரா இருந்திருக்கு. இப்பயும் கூட ஊரா இருந்திருக்கு. ஆப்கானிஸ்தான்ல இப்ப கூட காவேரி இருக்கு. பொருண் இருக்கு. பாகிஸ்தான்ல இப்ப கூட காவேரி வாளா இருக்கு. பொருணை இருக்கு. அப்ப ஆப்கானிஸ்தான்ல இருக்கிறதுக்கு பேரு காவிரி பொருன்சு. பாகிஸ்தான்ல இருக்கிறதுக்கு பேரு காவிரி வாலா பொருணை. புரியுதா? அப்ப நம்ம படிச்ச வஞ்சி தொண்டி பூம்புகார் இதெல்லாம் கூட ஆப்கானிஸ்தான்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சும்மா நோட்ஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்து லாஸ்டா இவங்கள மறைந்த பொக்கிஷங்கள். அக்கால நாகரிகத்தை நம்ம அறிஞ்சுக்கலாம் பழங்கால எழுத்த வச்சு. பட் சிந்துவெளி எழுத்துக்களை இன்ன வரைக்கும் நம்மளால படிக்க முடியல. நம்ம அவங்களோட எழுத்து முறை என்னன்னே படிக்க முடியல. நல்லா பாத்துக்கோங்க இவங்க என்னதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க? பருத்தி. என்னவா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க? பருத்தி. லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன்லமா சீனா வந்து ஒரு சில்க் ரோடு வந்து ஃபார்ம் பண்ணுச்சுன்னு. 130. ம். அதை 130. கண்டுபிடிச்சவர் யாரு? ம். சூப்பர். பட்டு சாலை. பட்டு சாலை மேம். 130ல கண்டுபிடிச்சாரு. யாரு? நேம்
நேம் பார்த்து சொல்லுங்க. ஓகேம்மா. ஒருத்தவங்க ஃபேமஸான பேரை கூட அதுல சேர்த்து சேர்த்து சொல்லுவேன். மறந்து போயிட்டீங்க. பருத்தி. பருத்தில வந்து என்ன பண்ணாங்க? பருத்தினா இங்கிலீஷ்ல என்னது? காட்டன் ட்ரெஸ் தான் இவங்க காட்டன். போட்டாங்க. ஓகேவா? இங்க கண்டுபிடிக்கப்பட்ட நூலை சுற்றி வைப்பதற்கான சுழலச்சுக்கள் இருந்துச்சு. கம்பளி ஆடையும் இருந்துச்சாம். அதாவது உள்ளும் யூஸ் பண்ணாங்களாம். காட்டனும் யூஸ் பண்ணாங்க, உள்ளும் யூஸ் பண்ணாங்க. அடுத்து பாருங்க. இவங்க ரொம்ப அன்பும் அமைதியுமா இருந்தாங்க. எல்லாத்து மேலயும் ரொம்ப கோவம்லாம் படாதீங்க. பாசமா இருங்க. நீங்க பாத்தீங்களா, நான் என்னைக்காவது உங்க மேல கோவப்பட்டிருக்கேனா? நீங்க ஆன்சர் பண்ணதே இல்ல தானே? கோவப்பட்டிருப்பேன். இருந்தாலும் ஆமா சொல்லு. கோவப்பட்டது இல்லைன்னு சொல்லு. சொல்லுங்க அப்படிங்களா? கோவப்பட்டது இல்ல பாத்தீங்களா? நம்மளாம் அன்போட பாசத்தோட இருக்கணும்னு சொல்றாங்க. லவ் அண்ட் பீஸ். நல்ல பீஸ் அமைதியோட இருந்தாங்க. இங்க வந்து எதுவுமே வார் நடந்ததுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்ல. படை இருந்ததுக்கான எந்த ஆதாரமும் இல்ல. அதனாலதான் அவங்க பீஸோட இருந்திருக்காங்கன்னு ஒரு நோட்ஸ் கொடுத்திருக்காங்க. சும்மா சாதா ஆயுதம் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த ஆயுதங்களும் எதுக்காக வந்து யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. எந்த ஒரு படையினா எந்த ஒரு ஆர்மியும் இல்ல. ஆர்மி இருந்ததுக்கான எவிடன்ஸே இல்ல. அதனால அவங்க பீஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்கன்னு சொல்ல வராங்க. ஓகேவா? இவங்க நிறைய வந்து நல்ல கா கார்மெண்ட்ஸ், ஜுவல்லரி, ப்ரீஷியஸ் ஜுவல்லரி எல்லாம் நல்லாவே யூஸ் பண்ணாங்க. அந்த ப்ரீஷியஸ் ஜுவல்லரி ஆண் பெண் ரெண்டு பேருமே போட்டுக்கிட்டாங்க. கை நிறைய போட்டுக்கிட்டாங்கலாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை தான் சொல்லியிருக்காங்க. சிந்து மக்களுக்கு எந்த அனிமலை பத்தி தெரியாது அப்படின்னா ஹார்ஸ பத்தி தெரியாது. இவங்க என்ன ஜுவல்லரிக்கு என்ன காஸ்ட்லியான என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கார்னீலியன். கார்னீலியன். கார்னீலியன் எந்த ஊர்ல அதிகமா கிடைக்குதுன்னு கூட எக்ஸ்ட்ரா நோட் சொல்லி கொடுத்துருக்கேன். கார்னீலியன் எந்த ஊர்ல அதிகமா இருக்கு? ம். கார்னீலியன், சங்கு. சங்குக்கெல்லாம் எவ்வளவு அழகா ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்பேன். நாக பாம்புக்கு பால் எதுலதான் ஊத்தணும்? சங்குலதான் ஊத்தணும். இது மாதிரி லோக்கல்ல சுத்துறதுக்கு கார் தேவை அப்படின்னு சொன்னேன்லமா, லோத்தல். ஓகே ஓகேம்மா. மறந்துட்டியா? ஏமா இப்படி இருந்தா என்னம்மா பண்றது? இப்படி இருந்தா நீ என்னதாம்மா கூட்டிட்டு போகணும்? அடுத்து பாருங்க. இவங்களோட ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும் பொழுது இவங்களோட கவர்மெண்ட் எப்படி இருந்துச்சு? நல்லாவே இருந்துச்சு. இவங்களோட ட்ரைனேஜ் சிஸ்டம் இதெல்லாம் பார்க்கும்போது கவர்மெண்ட் நல்லாவே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அடுத்து வந்து இவங்களோட ஆக்குபேஷன் தொழில். ஆமா தானேம்மா? தொழில் எப்படி இருந்துச்சு? வேளாண்மை பண்ணாங்க. இது இவங்களோட சிந்து மக்களோட உண்மையான தொழிலே அக்ரிகல்ச்சர் தான். இது ப்ரீவியஸ் இயர்ல 100 தடவை கேட்டிருப்பாங்க. அக்ரிகல்ச்சர் பண்றது, ஜுவல்லரி மேக்கிங் பண்றது, வீவிங் பண்றது, ட்ரேடிங் பண்றது, இதெல்லாம் தான் இங்க கொடுத்துருக்காங்க. கால்நடை வளர்க்கறது. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு எதை பத்தி தெரியுமா? பானை செய்யறதுக்கு தெரியுமா? பாட்டு செய்யறதுக்கு தெரியுமா? பாட்டஸ். சக்கரத்தின் பயன்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உனக்கே தெரியும் அவங்க பாட்டு வந்து செஞ்சது 2 கலர்ல இருந்துச்சு. சிவப்பு கலர், கருப்பு கலர்லாம் சொல்லியிருக்கேன். அதுல டயக்ராம்லாம் போட்டிருப்பாங்க. அந்த டயக்ராம்ல முக்கியமா யாரோட செதில் போட்டிருப்பாங்க? மீனோட செதில் போட்டிருப்பாங்கலாம் நான் நடத்தியிருக்கேன். அது இங்க இல்ல. நான் சொல்றேன். அடுத்து பாட்டரிய பத்தி சொல்லியிருக்காங்க. அது கருப்பு கலர்லயும் சிவப்பு கலர்லயும் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து இவங்களோட ரிலீஜியன்ஸ் எப்படி இருக்கு? இவங்க வந்து ஒரு பெண்ணை தான் கடவுளா கும்பிட்டாங்க. இது போக என்ன மரத்தை கும்பிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அரச மரம். அரச மரம். இது போக எத்திக்ஸ் புக்ல வேப்ப மரம் கூட இருக்கும். அப்படி வேப்ப மரம் வரும்பொழுது அரச மரம் பாயின்னு சொல்லிட்டாங்க. வேப்ப மரம் என்னன்னு சொல்லிட்டாங்க? கேர்ள்னு சொல்லிட்டாங்க. அப்படி பார்த்தோம் ஆமா. இல்லையா? இவங்களோட பொழுதுபோக்கே இந்த பொம்மை வண்டி இதெல்லாம் எப்படி சும்மா கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன நடந்துச்சு? எப்படி எப்போ அழிஞ்சிச்சு? 1900. யாராவது வந்து வெள்ளப்பெருக்கு நம்ம கரையில ரிவர் பக்கத்துல இருந்தனால வந்து என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? ஃப்ளட் வந்திருந்திருக்கலாம். இல்லாட்டி ஏதாவது ஒரு ஈக்காலஜிக்கல் சேஞ்சஸ் வந்திருக்கலாம். இல்லாட்டி யாராவது படையெடுத்து வந்திருக்கலாம். இல்லாட்டி ஏதாவது கிளைமேட் சேஞ்ச் இருந்திருக்கலாம். அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கிறாங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் எழுத்து வடிவம் யாராலதான் உருவாக்கப்பட்டதா? சுமேரியர்கள். நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? என்ன சொல்லி கொடுத்தேன்? சும்மா நிக்காம சுமேரியர்களோட எழுத்து வடிவம் என்ன வடிவம்? யூனிஃபார்ம். ஆமா. அப்ப ஃபர்ஸ்ட் ரைட்டிங்க டெவலப் பண்ணது யாருதான்? எழுத்து வடிவம்னா சுமேரியர். இங்கிலீஷ்ல ரைட்டிங். ரைட்டிங்க டெவலப் பண்ணது யாருயா? சுமேரியாஸ். யூனிஃபார்ம் எழுத்து. அதுவும் எந்த ஊர்லன்னு கூட ஷார்ட்கட் சொன்னேன். நிப்பூர்ல. ஷார்ட்கட் என்ன? சும்மா நிக்காம
கியூல நில்லு. இல்ல. சுமேரியர்கள், அக்காடியர்கள், பாபிலோனியர்கள், அசீரியர்கள் எல்லாத்தோட எழுத்துமே யூனிஃபார்ம் எழுத்து தான். ஆனா இவங்களோட எழுத்து மட்டும் என்ன? சித்திர எழுத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லி கொடுத்தேன்? ஹைரோகிளிப்டிக். பிக்டோகிராம். ஹைரோகிளிப்பிக். ஹைரோகிளிப்பிக்னு சொல்லுவாங்க. பட் நம்மளோட மெசேஜை டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் வேற ஒரு இது. அதுக்கு பேர் என்ன? பிக்டோகிராம்னு கூட அதை சொல்லுவோமே, அதுக்கு இன்னொரு பேரு ஹெரிடோ கிளிப்பிங். ஹெரிடோ. ஆமா தானே? ஹைரோ கிளிப்பிங், ஹெரிடோ கிளிப்பிங் ஹைரோ. படிச்சோம். ஆமா தானே? மறக்க கூடாது, இப்படி சேர்த்து சேர்த்து படிக்கணும் பிள்ளைங்களா. அவ்வளவுதான், முடிஞ்சு. C14 கார்பன் C14 பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த பாடம் முடிச்சாச்சு. தரவா முடிச்சாச்சா? எஸ் மேம். அடுத்த பாடம் என்ன? எக்கனாமிக்ஸ் இருக்கு செகண்ட் டேர்ம்ல. 9th சோசியல் சயின்ஸ்ல என்ன இருக்கு? 9th வந்துட்டு சிவிக்ஸ், குடிமையல். குடிமையில ஃபர்ஸ்ட். உம் இவர் இந்த பாடம்லாம் தரவா நடத்தியிருக்கு தெரியுமா? இந்த எரிமலை பாடம்லாம். எஸ் மேம். ஆமாவா இல்லையா? நீனே இங்க எஸ் பாரு, மேம். டெய்லி டெய்லி இதை எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கோ, அப்படியே ஒரு 5 minutes தான் ஆகுமே. லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர், பயோஸ்பியர். இதுல வந்து என்னது கிரஸ்ட், மேண்டில், கோரு. அவ்வளவுதான். அடுத்து இங்க புவி நிகர்கோள்னா என்ன, வியாழ நிகர்கோள்னா என்னன்னு உனக்கே தெரியும். அடுத்து கிரஸ்ட். கிரஸ்ட்னா 5ல இருந்து 30 வரைக்கும் இருக்கும். கிரஸ்ட்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது சியாலு, இது சிமா, இது நைஃப். இத நைஸ். ரெண்டா பிரிப்பாங்க. ஒண்ணு கண்ட பகுதி, கடல் பகுதின்னு. இதுல கண்ட பகுதி தான் நல்லா தடிமனா இருக்கும். இதை எப்படி பிரிப்பாங்க? மேல கீழன்னு பிரிப்பாங்க. இதுல மேலதான் நல்லா சாலிட் மாதிரி இருக்கும். இதை எப்படி பிரிப்பாங்க? உள்ள வெளியேன்னு பிரிப்பாங்க. இது உள்ளதான் சாலிடா இருக்கும். இது சிலிக்கான் அலுமினியம், இது சிலிக்கான் மெக்னீசியம், இது நிக்கல் இரும்பு. பாறைகளை மூணா சொல்லுவாங்க: தீப்பாறை, படிவு பாறை, உருமாறிய பாறை. இக்னீஷியஸ். இக்னீஷியஸ்னா ஒண்ணும் கிடையாது. என்ன சொல்லி கொடுத்தேன்? ஒரு மேக்மா இருந்து வெடிச்சு லாவாவா வெளியே அது கூலாகி ஒரு ராக் உருவாகுறதுக்கு பேர் தான் இக்னீஷியஸ் ராக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டி இந்த தக்கான பீடபூமியை அவங்க எக்ஸாம்பிளா சொல்றாங்க. அவ்வளவுதான். இது போக இந்த ஆழமான பகுதிக்கு ஒரு ஷார்ட்கட் சொன்னேன். நல்லா ஆழமான பகுதிக்கு ஒருத்தன் கூட்டிட்டு போய் மர்மமான முறையில என்ன பண்ணிட்டான்? சாவடிச்சுட்டான். மர்மான்ஸ்க்கு ஷாவ்யா. அடுத்து படிவு பாறை. பாறைகளை நல்லா உரசி உரசி ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணா அதுக்கு பேர் தான் படிவு பாறை. அப்படி டெபாசிட் பண்றதுக்கு பேர் தான் சுண்ணாம்பு, ஜிப்சம், நிலக்கரி. பட் உருமாறிய பாறைனா இந்த சுண்ணாம்பு ஜிப்சம் எல்லாம் அப்படியே மாறிக்கும். அதுக்கு பேர் தான் மாறிக்கும். மாறிக்குச்சுன்னா அதுக்கு பேர் தான் மெட்டாமார்பிக். அப்படி மாறினதுலதான் கிரானைட் நீஸ். கிரானைட் வாங்க என் நீஸ கூட்டிட்டு போனோம். பாசமா இருப்பா என் சிஸ்டரு. சுண்ணாம்பு வாங்க போறது என்னது? சலவைக்கல்னா இங்கிலீஷ்ல என்ன சொன்னேன்? மார்பிள். மணல்னா சாண்டு. சாண்டுனாலே குவார்ட்சைட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அடுத்து பூமிக்குள்ள செயல்பாடு நடந்துச்சுன்னா புவி உள்ள, வெளியே அப்படின்னு சும்மா ஒரு மொக்க வார்த்தை. பூமியில ஒரு தட்டு இருக்கு. அந்த லித்தோஸ்பியர்ல தட்டு இருக்கும். 2 தட்டு இருக்கும். அது ஒண்ணு மேஜர் பிளேட்டு, ஒண்ணு மைனர் பிளேட்டு. இதை எவ்வளவு அழகா சொல்லி கொடுத்துருக்கோம். மேஜர் பிளேட்டும் மைனர் பிளேட்டும் போய் ஒன்னா ஜாயிண்ட் ஆகும்போது ஒரு பிளேட்டு கீழேயும் ஒரு பிளேட்டு மேலேயும் போயிடுச்சுன்னா அதுக்கு பேரு கன்வர்ஜென்ட். இதுவே ரெண்டும் விலகி போயிடுச்சுன்னா அதுக்கு பேரு டைவர்ஜென்ட். இதுவே ஒண்ணு முன்ன ஒண்ணு பின்ன அப்படி வந்துருச்சுன்னா அது பேரு கன்சர்வேட்டிவ். இது அழகா இணையும் எல்லை, விலகும் எல்லை, பக்க நகர்வு எல்லைன்னு சொல்லுவோம். இதுக்கு எடுத்துக்காட்டு இணையறதுக்கு இமயமலை, இதுக்கு அட்லாண்டிக் ரிட்ஜ், இதுக்கு பேரு சான் ஆண்ட்ரஸ். ஆமா தானே? அதே மாதிரி இப்ப இமயமலை வருஷத்துக்கு வருஷம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? வளர்ந்துகிட்டே இருக்கான். இந்த கான்டினென்டல் பிளேட் நகர்றதுனால அப்படின்னு ஒரு நோட்ஸ். எல்லாமே ஒன்னா என்னவாவா இருந்துச்சு? கோண்டுவானாவா இருந்துச்சு. கோண்டுவானா வெடிச்சுதான் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா இதெல்லாம் பிரிஞ்சு நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னு ஒரு நோட்ஸ் சொல்லி கொடுத்தேன். ஆமாவா இல்லையா? எஸ் மேம். அடுத்து எர்த்துக்குவாக்கு. எர்த்துக்குவாக்கு வர்ற இடம்னு கேட்டா போக்கஸ். பட் எர்த்துக்குவாக்கு எங்க நிறைய நம்ம ஃபீல் பண்ண முடியும்னு கேட்டா எபி சென்டர். இதெல்லாம் எவ்வளவு அழகா நடந்துச்சு. 3 வேவ்ஸ்: பி வேவ்ஸ், எஸ் வேவ்ஸ், எல் வேவ்ஸ். இதான் கிளாஸ்ல கேட்டேன். இதை அளக்கறதுக்கு பேரு சீஸ்மோகிராஃபி. சுனாமினா இதுல என்ன பண்ணணும்? ஜம்ப் பண்ணணும்னு சொன்னேன். 600 கிலோமீட்டர் ஹைட்னு கேட்டா 15 மீட்டர் ஹைட். அது லாஸ்டா நம்மளுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படும். ஃபர்ஸ்ட் பாதிப்பை ஏற்படுது 2004 டிசம்பர் 26. அப்போ 9 ரிக்டரா இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் அந்த சுனாமி ஆரம்பிச்ச இடம் இந்தோனேஷியா. நம்ம சென்னைக்கு வரதுக்கு எத்தனை மணி நேரம் ஆச்சு?
7 மணி கடல். நேரம் ஆச்சு. அடுத்து வல்கனோஸ். வல்கனோஸ்ல நான் 3 சொல்லி கொடுத்துருக்கேன். ஆக்டிவ், டார்மண்ட், எக்ஸ்டிங்க்ட். இதுக்கு ஷார்ட்கட் இதெல்லாம் என்னென்ன எக்ஸாம்பிள்னு படிச்சுக்கிட்டா மட்டும் போதும்னு சொன்னேன். ஆமா தானே? வல்கனோ அப்படிங்கிறது ரோமானிய கடவுள். அடுத்து இந்த கூட்டு எல்லாம் சும்மா கூட்டுனா என்ன, கும்மட்டனா என்ன, கேடையனா என்ன அப்படின்னு 3 இதுக்கெல்லாம் எடுத்துக்காட்ட மட்டும் படிச்சுக்கிட்டா போதும்னு சொன்னேன். இப்ப நான் எத்தனை நிமிஷத்துல இந்த பாடத்தை ரிவிஷன் பண்ணேன் சொல்லு. இப்படி டெய்லி டெய்லி படிக்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம் இருக்கு? எல்லாம் இப்ப நான் ரிவிஷன் பண்ணது நல்லா இருந்துச்சா மோ? எஸ் மேம். 5 நிமிஷம் ஆயிருந்திருக்குமா? இது மாதிரி ஃபுல்லா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப தூக்கம் வருதுன்னு போய் தூங்கிக்கிட்டீங்கன்னா, லாஸ்ட்ல மேடம் இப்ப 9th ஜாகிரபி ரிவிஷன் பண்ணுங்க மேடம், 9th ஹிஸ்டரி ரிவிஷன் பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, கிடுகிடுன்னு இந்த மாதிரி 5 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிருவேன். நீ என்ன பண்ணுவ? ஒழுங்கா அதனால கவனிச்சிடணும். தூக்கத்தெல்லாம் பார்க்க கூடாது. ஆமா தானே? இப்ப இப்ப நாங்க தூங்கலாம்னு நினைக்கலாம் தானே? நாங்க ஏன் தூங்காம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம்? இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நான் மட்டும்தான் கிளாஸ்ல இருப்பேனா? நீங்க எல்லாம் போய் தூங்கி இருப்பீங்களா? எத்தனை பேர் பிள்ளைங்களா இருக்கீங்க? எப்படி இருக்கும்? எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடும். எத்தனை பிள்ளைங்களா இருக்கீங்க? எங்க பிள்ளைங்களா இருக்கீங்க? நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது இருக்கீங்க. ஓகே. அதே அப்படியே ஷாக் ஆயிடணும்ல. என்னடா நம்ம மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம் போல அப்படின்னு. ஏதோ இன்னைக்கு இந்த கன்னியாகுமரி பாப்பா ஒண்ணு எக்ஸ்ட்ரா கத்திக்கிட்டு இருக்கு நம்மளோட அப்படி சொல்லிக்க வேண்டியதுதான். இந்த பிரதீபா பாப்பாவெல்லாம் இன்னைக்கு காணவே காணும். ஏமா என்னம்மா என்னமோ கொடுத்துருந்தாங்களேம்மா பாடம் 9th என்னம்மா கொடுத்துருந்தாங்க? அரசாங்க சொல்லு. அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி. இதானே? கரெக்ட் எஸ் மேம். தானே? ஆமா. சரி சரி. இதான் சிலபஸ். இது அப்படியே என்னோட படிச்சீன்னா படிச்சிடலாம் ஜாலியா. சரியா? படிச்சிடலாமா? ஓகே அம்மா மேம். நான் இப்போ உனக்கு அழகா சொல்லி ரிவிஷன் பண்ணி பண்ணி காமிச்சேன் பாத்தியா? கொஞ்சம் கோச்சுக்காம போய் 11th ஹிஸ்டரி, 11th எத்திக்ஸ், 9th ஹிஸ்டரி இதெல்லாம் பாஞ்சு பாஞ்சு நடத்தி இருக்குமா? தயவு செஞ்சு அதை கொஞ்சம் பாருமா, எடுத்து எடுத்து பாருமா, அப்பதான் மனசுக்குள்ள நிக்கும். ஓகே அடுத்து மேம். ஓகே மேம். கவர்மெண்ட் எப்படி இருந்துச்சு? நல்லா படிச்சிடலாம். தூக்கத்தெல்லாம் பார்க்க கூடாது. என்னோடய சேர்ந்து படிச்சிடலாம். தனியா படிச்சா படிக்க முடியாது. ஆமா தானே? கிரானரி எங்க எஸ். இருந்துச்சு? கிரானரினா என்னது? தானிய களஞ்சியம் எங்க கண்டுபிடிச்சாங்க? ஹரப்பால. ஹரப்பா. ஹரியானா. லோ. ஹரி. ராகி கற்கி. ராகி கார்கி. ஹரியானால எங்க? ராகி கார்கி. ஹரியானால எங்க? ராகி கார்கி. சரிங்களா? அப்ப நம்ம இப்ப படிக்க போறது என்ன பாடம் அப்படின்னா, அரசாங்க அமைப்புகள். அரசாங்க அமைப்புகள்னா இங்கிலீஷ்ல இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்கிலீஷ்ல இந்த பாடத்துக்கு பேர் என்ன? ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் டெமோக்ரஸி. கவர்மெண்ட்டை பத்தியும் டெமோக்ரஸியை பத்தியும். மக்களாட்சினாலே டெமோக்ரஸி. மக்களாட்சினாலே நம்மளுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சின்ன பிள்ளையில இருந்தே தெரியும். மக்களால் மக்களுக்காக மக்களே செய்யும் ஆட்சி மக்களாட்சி. இதை சொன்னவர் ஆபிரகாம் லிங்கன். ஆமாவா இல்லையா? எஸ் மேம். இது ஒண்ணுதான் நம்மளுக்கு தெரியும். டெமோக்ரஸினா என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறதுதான் தெரியும். நம்ம வேர்ல்டுல பல நாடுகள் இருக்கு. என்னதான் இருந்தாலும் எதைதான் இந்த வேர்ல்டுக்கு என்னதான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா டெமோக்ரஸி தான். உலகம் மக்களாட்சியையே பெரிதும் விரும்புகிறது. அப்ப எந்த ஆட்சியை இந்த வேர்ல்டு ஃபுல்லாவே விரும்புது அப்படிங்கறது தான் கேட்பாங்க. இந்த வேர்ல்டு ஃபுல்லாவே இந்த டெமோக்ரஸியை தான் விரும்புது. அடுத்து பாருங்களேன். இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். கவர்மெண்ட் என்னென்ன ஃபார்மட்ல இருக்கு அததான் அரசாங்க அமைப்புகள்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். என்னென்ன ஃபார்ம்ல இருக்கு அரசாங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இது உயர் குடியாட்சி ஃபர்ஸ்ட். உயர் குடியாட்சி அப்படின்னா அரிஸ்டோகிரேசி. அரிஸ்டோகிரேசி உயர்குடி ஆட்சி அதிகாரத்துல அதிகாரம் சிறப்புரிமைகள் பெற்ற ஆளும் வர்க்கத்தினரிடம் இது பேரே உயர் குடியாட்சின்னு இருக்குல்ல. உயர்குடி ஆட்சி அப்படின்னா அப்ப இங்க ஒரு பவரா இருக்கிற பீப்புள் தானே இங்க ரூலிங் பண்ண முடியும். பவரா இருக்கிற பீப்புள் தானே இங்க ரூலிங் பண்ண முடியும். ஆமாவா இல்லையா? எஸ் மேம். அததான் சொல்றாங்க உயர்குடி ஆட்சி. உயர்குடி ஆட்சி அதிகாரத்தில் அதிகாரம் இந்த சிறப்புரிமைகள் பெற்ற ஆளும் வர்க்கத்தினர். அதான் உயர்குடியாட்சினா ஆளும் வர்க்கத்தினர். அததான் சொல்றாங்க பிரிவிலேஜ்டு ரூலிங் கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க. பிரிவிலேஜ்டு ரூலிங் கிளாஸ். அப்ப இது எங்க மேடம் இருக்கு? இந்த அரிஸ்டோகிரேசி எங்க இருக்குன்னு இந்த தியரி எல்லாம் கேட்க மாட்டான். அரிஸ்டோகிரேசி கவர்மெண்ட் எங்க இருக்குன்னு கேட்பாங்க.
அது லண்டன்லயும் ஸ்பெயின்லயும். உயர் குடியாட்சி எங்கன்னு கேட்பாங்க. இங்கிலாந்துலயும் ஸ்பெயின்லயும். அததான் நீ படிச்சுக்கணும். முடியாட்சினா என்ன? மோனார்கினா என்ன? மோனோ அப்படின்னு அப்படியே வந்துருச்சு. அப்ப அங்க ஒரே ஒரு கவர்மெண்ட் தான் இருக்கு. மோனோ ஆர்கி முடியாட்சி. ஒரு நபரால் அமைக்கப்படும் கவர்மெண்ட்டுக்கு பேர் தான் முடியாட்சி. அத இங்கிலீஷ்ல அழகா மோனார்கின்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. மோனோ அப்படின்னு வந்தாலே ஒருத்தர். அப்ப ஒருத்தர் மட்டுமே ஆட்சி பண்ற நாடு எதெல்லாம்? நான் சொல்லுமா, இது இங்கிலீஷ்ல என்ன சொல்லிருப்பாங்க? a system of government which one person supreme. ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான் அதை பார்த்து பாக்குறான். கிங்கு குயின் யாரா இருந்தாலும் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்றதுதான் முடியாட்சி. யாருன்னா பூட்டான், ஓமன், கத்தார்லாம். பூட்டான், ஓமன், கத்தாரு. அடுத்து பாருங்க. இது பேரு தனிநபர் ஆட்சி. ஆட்டோகிரேசி. முழு அதிகாரம் கொண்ட ஒரு நபரால் அமைக்கப்படும் அரசாங்கமே தனிநபர். இது வெறும் ஒரு நபர்னு சொல்றாங்க. இது முழு அதிகாரம் கொண்ட இதுவும் ஒரு நபர் தான். இவருக்கு என்ன இருக்குமா? a system of government by one person with the absolute power. இந்த அப்சல்யூட் பவர்ன்ற வார்த்தை முக்கியம். இதுவும் ஒன் பர்சன் தான். பட் ஃபுல் அதிகாரமும் இவர் வச்சிருப்பாரு. புரியுதா? பட் அந்த ஒருத்தர் தான் அதிகாரம் வச்சிருப்பாரு. அப்படி இருக்கிறது யார் அப்படின்னா, வடகொரியா, சவுதி அரேபியா. வடகொரியா, சவுதி அரேபியா. நார்த் கொரியா, சவுதி அரேபியா. நார்த் கொரியா, சவுதி அரேபியா. ஆமாவா? இதுக்கு வேணா ஷார்ட்கட் வேணா ஞாபகம் வச்சுக்கலாம், மறந்து போயிரும் இல்லாட்டி. ஓகேவாமா? ஓகே மேம். இதுக்கு பேரு ஆட்டோகிரேசி. ஆட்டோல குரங்கு. குரங்கு ஆட்டோலயே சவுதிக்கு போயிடுச்சு. நம்ம இங்கிலீஷ்லயே படிச்சுப்போம். ஓகேவா? மோனார்கினா யாரு? எக்ஸாம்பிள் பூட்டான், ஓமன், கத்தார். ஓகேவா? நம்மள வீட்ல வச்சு பூட்டிட்டு போயிட்டா, அதாவது தனியா மோனோவா நம்மள தனியா வச்சு வீட்ல பூட்டிட்டு போயிட்டா ஓன்னு கத்துவோம்ல. கிண்டல் பண்ற மாதிரிதான் இருக்கும். என்ன பார்த்தா பைத்தியம் மட்டும்தான் தெரியும் உனக்கு. என்ன பார்த்தா லூஸ் மட்டும்தான் தெரியும். ஆனா உனக்கு இதெல்லாம் மறந்து போயிடும். என்ன என்ன லூசுன்னு நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காம இதெல்லாம் எழுதி வச்சுக்கோ. சொல்லு. குரங்கு ஆட்டோலயே எங்க போச்சு? மா, சவுதி அரேபியா. சவுதி அரேபியா போச்சு. மோனோவா வீட்டுக்குள்ள வச்சு என்ன பூட்டிட்டா நான் எப்படி கத்துவேன்? ஓ. ஓன்னு கத்துவேன். அரிஸ்டோகிரேசி அப்படின்னா என்னது? இங்கிலாந்து, ஸ்பெயின். இங்கிலாந்து உயர் குடியாட்சி. உயர்வான நிலைமையில இருக்கிறதே லண்டன் தான். ஃபர்ஸ்ட் நம்மள ஆளுமை பண்ணதே லண்டன் தானே. உயர்ந்த இடத்துல இருந்து லண்டன் நம்மளுக்கு ரொம்ப பெயின் கொடுத்துச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோ. உயர் இடத்துல இருந்து லண்டன் நம்மளுக்கு பெயின் கொடுத்துச்சு. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, சிறு குழு ஆட்சி. அதாவது ஒரு சின்னூண்டு டீம் அந்த நாட்டையே கட்டுப்படுத்தி வச்சிருக்கும். சின்னூண்டு டீம், ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் அந்த கண்ட்ரியவே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. அததான் இங்கிலீஷ்ல. அப்ப ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு சோவியத் யூனியன், ரஷ்யா, சீனா, வெனிசுலா. வெனிசுலா, நார்த் கொரியா. நார்த் கொரியால அப்ப ஆட்டோகிரேசியும் இருக்கு. என்னவும் இருக்கு. இதுக்கு பேர் என்னது? ஒலிகார்கியா. ம். ஒலிகார்கி. ஒலிகார்கி. ஓகேவா? ரஷ்யா, சீனா, வெனிசுலா. ரஷ்யா, சீனா இதெல்லாம் ஒரு டீமா இருப்பாங்களாம். அடுத்து பாருங்க, தியோக்ரேசி அதாவது மத குருமார்கள். அதுக்கு எக்ஸாம்பிள் வாட்டிக்கன். வாட்டிக்கன் ஒரு இடத்துல இருக்கு. அங்க அந்த ஒருத்தர் மட்டும் தானே பாத்துக்கிறாரு, போப்பாண்டவர். ஆமாவா இல்லையா? Yes, ma'am. அததான் இங்க சொல்றாங்க. மத குருமாரை வச்சு அவங்க பாத்துப்பாங்க. a system of government in which religious doctrines form of the basis of government. அந்த ஒரு பிரியஸ்ட். மத குருமார்னாலே பிரியஸ்ட்னு சொல்லிட்டே இருக்கேன், தெரியுதா? பிரியஸ்ட். நம்ம சிந்து சமவெளியில மொகஞ்சதாரோல இந்த பிரியஸ்ட் கண்டுபிடிச்சோம்ல. Yes, ma'am. சோ அதுக்கு மதகுரு. எடுத்துக்காட்டு வாட்டிக்கன். மத குருமார்னாலே வாட்டிக்கன் அது தெரியும். ஒரு டீமா இருந்து கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னா அது ரஷ்யா, சீனா, வெனிசுலா, வடகொரியா. பாத்துக்கோங்க. அடுத்து நம்மளோடது டெமோக்ரஸி. டெமோக்ரஸினா மக்களால செலக்ட் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதுக்கு பேர் தான் டெமோக்ரஸி. டெமோக்ரஸிக்கு எடுத்துக்காட்டு இந்தியான்னு உனக்கு தெரியும். இது போக யுஎஸ்ஏ, பிரான்ஸ். அப்ப நம்மள மாதிரி இருக்கிறது யாருமா? யுஎஸ்ஏ,
இந்தியா, பிரான்ஸ். இந்தியா நம்மளுக்கு தெரியும், யுஎஸ்ஏ, பிரான்ஸ். அப்ப இதெல்லாம் தனியா படிச்சா கூட என்னன்னே நீ படிக்க மாட்ட. அழகா சொல்லியாச்சு பாருங்க. உயர் ஆட்சியில இருந்துகிட்டு இங்கிலாந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துச்சு? பெயின் ஸ்பெயின். கொடுத்துச்சு. மோனோவா நம்மள வீட்டுல வச்சு பூட்டிட்டு போயிட்டா. நான் ஓன்னு கத்துவேன். ஆட்டோலயே குரங்கு எங்க போயிடுச்சு? சவுதி சவுதிக்கு அரேபியா. போயிடுச்சு. அதாவது டீமா இருக்கிறவங்க பேர் யாரு? ரஷ்யா, சீனா, வெனிசுலா, வடகொரியா. வடகொரியா. மத குருமார்கள் இருக்கிற இடத்துக்கு பேர் என்னது? வாட்டிக்கன். வாட்டிகன். டெமோக்ரஸினாலே நம்ம இந்தியா கூட யாரு இருக்கா? அமெரிக்கா, அமெரிக்கா. பிரான்ஸ். அடுத்து பாருங்களேன், ரிபப்ளிக். மக்களிடமோ அல்லது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளிடமோ உரிய அதிகாரம் இருக்கின்ற அரசாங்க முறைக்கு பேர் தான் ரிபப்ளிக். நம்ம தானே, நம்மலாம் என்னது, பீப்புளால எலெக்ட் ஆகி வந்தவங்க தானே அங்க மேல இருக்கிறவங்க எல்லாம் நாமினேட் ஆமா. பண்ணி தானே நம்ம செலக்ட் பண்றோம். அப்படி இருக்கிறவங்க தான் ஆமா. ரிபப்ளிக். ஒரு முடிமன்னரை காட்டிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் இருப்பார். நம்மளுக்கே தெரியும். நம்ம செலக்ட் பண்ண பிரசிடென்ட் தானே இருப்பாங்க ரிபப்ளிக் இந்தியால. அதனாலதான் நம்ம எஸ். பேரு ரிபப்ளிக் இந்தியா. குடியரசு நாடு. குடியரசு நாட்டுல மக்களால செலக்ட் பண்ணிருப்பாங்க. எடுத்துக்காட்டு இந்தியா, ஆஸ்திரேலியா. சோ மக்களால செலக்ட் பண்ண ஊருக்கு இன்னொரு பேர் என்னது? ஆஸ்திரேலியா. டெமோக்ரஸி உள்ள நாடு அமெரிக்கா, பிரான்ஸ். இதெல்லாம் பிரான்ஸ். சேர்த்து சேர்த்து படிச்சுக்கணும். ரிபப்ளிக் உள்ள நாடு எது? ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா. ரிபப்ளிக் அப்படிங்கிற வார்த்தைய 500ஆம் ஆண்டு ரோம் அப்படிங்கிற நாட்டுல முதல்ல ரிபப்ளிக் அப்படிங்கிற சொல், ரோம்ல தான் ரிபப்ளிக் சொன்னாங்களாம். இதுக்கு பேரு ரெஸ் பப்ளிகா அப்படிங்கிற லத்தீன் மொழி சொல்லேன்னு வந்ததாம். இதோட மீனிங் பப்ளிக் மேட்டர், பொது விவகாரம். ரிபப்ளிக், ரெஸ் பப்ளிகா, பப்ளிக் மேட்டர்னு இதை சொல்றாங்க. கான்ஸ்டியூஷன் எழுதி முடிச்சது November 26, 1949. கான்ஸ்டியூஷனை ஏத்துக்கிட்டது January 26, 1950. இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்பையில இருந்து தான் நம்ம ரிபப்ளிக் நாடா இருக்கும். ஆமாவா இல்லையா? எஸ் மேம். அப்பையில இருந்தா ரிபப்ளிக். அப்ப ரிபப்ளிக்ங்கிறது ரோம் நாட்டுல தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. ஆமாவா? ரிபப்ளிக், அதனாலதான் ரிபப்ளிக் டே January 26, 1950. அந்த ரிபப்ளிக்ன்ற வார்த்தை ரோம் நாட்டுல 500 பிசியிலேயே வந்துச்சு. ரிபப்ளிக்னா ரெஸ் பப்ளிக்கான லத்தீன்ல சொல்லுவாங்க. அதுக்கு மீனிங் பப்ளிக் மேட்டர் அப்படின்னா பொது விவகாரம். ரிபப்ளிக்னா பொது விவகாரம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, டெமோக்ரஸி. டெமோக்ரஸினா திருப்பி திருப்பி உனக்கு தெரியும். மக்களால செலக்ட் பண்ணா அதுக்கு பேர் தான் என்னதியா? மெக்லாட்சி. டெமோக்ரஸி. அலோஸ் பீப்புள் டு சூஸ் தேர் ரூலர்ஸ். பீப்புள் தான் யார சூஸ் பண்ணுவாங்க? ரூலர்ஸ ஆட்சியாளர். சூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற கவர்மெண்ட் தான் மக்களாட்சி அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். சோ இதுல மக்கள் தான் செலக்ட் பண்ணுவாங்க, அதுவும் தெரியும். சோ மக்கள் சுதந்திரமா தாங்கள் விரும்பிய கருத்துக்களை தெரிவிக்கவும் போராட்டங்களை நடத்தவும் உரிமை பெற்றவர்கள். அவங்க அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு. அவங்க அவங்களோட தன்னோட வியூஸ எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். உன்னை ப்ரொட்டஸ்ட் எல்லாம் நடத்தலாம். நம்ம ஜல்லிக்கட்டுக்கு அது மாதிரிதானேயா நம்ம ப்ரொட்டஸ்ட் நடத்தணும். ஆமாவா இல்லையா? அது ரொம்ப ஃபேமஸா போச்சுல்ல ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட். ப்ரொட்டஸ்ட்னா போராட்டம் அப்படின்னு சொல்றாங்க. டெமோக்ரஸில டெமோ மற்றும் கிரேஷியா, இது ரெண்டும் கிரேக்க சொல்லலாம். டெமாஸ் அப்படிங்கிறது மக்கள், கிரேசி மக்கள், கிரேசி என்றால் அதிகாரம். அப்ப மக்களோட அதிகாரம் அப்படிங்கறது தான் டெமோக்ரஸியா. இது கிரேக்க வார்த்தையா. அடுத்து மீனிங் ஆஃப் டெமோக்ரஸி மறுபடியும் மக்களால், மக்களுக்காக, மக்களை செய்யுமாச்சு, மக்களாட்சி. நாட்டு மக்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் உள்ளது என்பதாகும். மேலும் மக்கள் தங்கள் பிரதிநிதிகளை தங்களே தேர்ந்தெடுப்பாங்க. சோ நேர்மையான தேர்தல் மூலம் தேர்ந்தெடுப்பாங்க. திருப்பி திருப்பி டெமோக்ரஸினா என்ன மீனிங்? ஒரு உண்மையான மக்களாட்சியை 20 பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது. ஒரு டெமோக்ரஸிய ஒரு 20 பேர் உட்கார்ந்து எல்லாம் எலெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20 பேர் உட்கார்ந்து எல்லாம் டெசிஷன் எடுக்க முடியாது. இந்த வார்த்தையை சொன்ன பாரா அப்படியே முக்கியம். புரியுதா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரூ டெமோக்ரஸி cannot be worked by 20 men sitting at the center. 20 பேர் உட்கார்ந்து ஒரு ட்ரூ டெமோக்ரஸினா உண்மையான மக்களாட்சியை உருவாக்க முடியாது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னவர் யாரு? காந்தி. மகாத்மா காந்தி. காந்தி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டெமோக்ரஸியோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, உனக்கே தெரியும் டெமோக்ரஸினாலே அவங்களே செலக்ட் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும். அது மட்டும் இல்லாம 18 இருந்து ஓட்டு போடலாம். ஆமா தானே? அவங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் உண்டு.
அப்படின்னு சும்மா கொடுத்திருக்காங்க. மக்களால் மக்களுக்காக மக்களே செய்யுமாச்சு மக்களாட்சின்னு சொன்னவர் யாருயா? ஆபிரகாம் லிங்கன். இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க? சொல்லுங்க. For the people. ஃபார் சொல்லுங்க. ஃபார் த பீப்புள், பை த பீப்புள். பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள் அப்படின்னு கூட சொல்லலாம். பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள். மக்களால் மக்களுக்காக மக்களே செய்யுமாச்சு. அடுத்து பாருங்க, இவங்களோட growth எப்படி இருந்துச்சு? எவாலுவேஷன் ஆஃப் டெமோக்ரஸி. எப்படி இவங்களை அதான் எவாலுவேஷன் பண்றாங்க. அதாவது ஏத்தன்ஸ்னாலே அது கிரேக்கர்கள் தானே. Yes, ma'am. 2500 வருஷத்துக்கு முன்னாடியே மக்களாட்சி தோன்றியது அப்படின்னு ஒரு நோட்ஸ் இருக்கு. அப்ப இந்த டெமோக்ரஸி 2500 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்துச்சாம், கிரேக்க பீரியட்லயே. வேத காலத்திற்கு முன்பாகவே இந்தியாவில் மக்களாட்சி முறை இருந்திருக்கு அப்படின்னு ஒரு நோட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ கிராமம் இதெல்லாம் இருந்திருக்குன்னு இப்ப நல்லா பாத்துக்கோ. உள்ளாட்சி அமைப்பின் அடிப்படையாளராக உள்ளாட்சினாலே கிராமம் இருந்திருக்கு அப்படிங்கிற செய்தி சாணக்கியரோட அர்த்த சாஸ்திரம் புக்ல இருக்கு. மறுபடியும் சொல்றேன், இந்த மக்களாட்சி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே வந்துச்சு? 2500 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துச்சு. யாரோட பீரியட்ல? கிரேக்கர்களோட பீரியட்ல. இது போக இது ஒரு நோட்ஸ் இருக்கு. அதாவது உள்ளாட்சி அமைப்பு. உள்ளாட்சினா இங்கிலீஷ்ல என்னையா சொல்லுவோம்? உள்ளாட்சினா என்ன பிள்ளைங்களா சொல்லுவீங்க? லோக்கல் கவர்மெண்ட். லோக்கல் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. லோக்கல் கவர்மெண்ட் இருந்திருக்கு. அதுல வில்லேஜ் எல்லாம் இருந்திருக்கு. வில்லேஜ் கம்யூனிட்டி எல்லாம் இருந்திருக்கு. அதுதான் இங்கிலீஷ்ல அப்படி சொல்றாங்க. இப்படி இந்த நோட்ஸ். அப்ப டெமோக்ரஸி இருந்திருக்கு, லோக்கல் கவர்மெண்ட் இருந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் கம்யூனிட்டி இருந்திருக்குன்னு யாரோட புக்கு சொல்லியிருக்காரு? சாணக்கியரோட Artha Shastra. அர்த்த சாஸ்திரா புக்ல சொல்லியிருக்காரு. இது போக உனக்கே தெரியும், சோலாஸோட பீரியட்ல நம்ம எப்படி எலெக்ஷன் பண்ணோம்? என்ன முறையில? குடவோலை முறையில. இங்கிலீஷ்லயும் இது குடவோலை முறைதான். அப்படி பண்ணது நல்ல வெளிப்படைத்தன்மை இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது அதுல வந்து டிரான்ஸ்பரன்சி இருந்துச்சு நல்லா. குடவோலை சிஸ்டத்துல டிரான்ஸ்பரன்சி இருந்துச்சு. அப்ப சோழர் பீரியட் நீங்க சொல்லியிருக்காங்க. சோ வந்து அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. ஒண்ணு வந்து டைரக்ட், இன்னொன்னு வந்து இன்டைரக்ட். அதாவது நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி. அதாவது மக்கள் நேரடியா முடிவெடுத்தா அது நேரடி ஸ்ட்ரெயிட்டா டைரக்ட் டெமோக்ரஸி. டைரக்ட் டெமோக்ரஸி எங்க இருக்கு அப்படின்னா சுவிட்சர்லாந்துல இருக்கு. டைரக்ட் டெமோக்ரஸி எங்க இருக்கு? China. சுவிட்சர்லாந்துல இருக்கு. சுவிட்சர்லாந்துல. ஒண்ணு கிரேக்கத்திலையும், இன்னொன்னு கிரீக்லயும், இன்னொன்னு சுவிட்சர்லாந்துலயும். இதுவே மறைமுக மக்களாட்சி. மக்கள் தங்களது விருப்பத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் வெளிப்படுத்துவாங்க. இப்போ நான் வந்து என் விஷயத்த நான் நேரா போய் சொல்ல முடியாது. நம்ம ஊர் தலைவர்கிட்ட சொல்லி அவர் மூலியமா தான் கன்வே பண்ணுவோம். இதுவே மக்கள் டைரக்டா போய் சொல்லுவாங்க. எந்த ஊர்ல? சுவிட்சர்லாந்துல. டைரக்டா போய் நீயே சுவிட்ச் போடலாம். அதான் ஷார்ட்கட். டைரக்டா நீயே போய் சுவிட்ச் போடலாம். இதுவே ஒருத்தர்ட்ட சொல்லி கன்வே பண்ணா அதுக்கு பேர் மறைமுக மக்களாட்சி. அதுக்கு எடுத்துக்காட்டு இந்தியா, யுஎஸ்ஏ, இங்கிலாந்து. இந்த வார்த்தையெல்லாம் அப்படி அப்படியே படிச்சுக்கணும். அடுத்து இதுல என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கு, என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்கு, என்னென்ன மெரிட்ஸ் இருக்கு, என்னென்ன டிமெரிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதாவது மக்களாட்சியில நிறை மெரிட்ஸ்ன்னு சொன்னா பொறுப்பும் பதிலளிக்கும் கடமையும் இந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. சமத்துவம் இருக்கும், பொறுப்பு இருக்கும். பொறுப்பு இருக்கும், பொறுப்பு இருக்குன்னு சொல்றான். சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், ஈக்குவாலிட்டி இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். பொதுவா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குமா? டெமோக்ரஸினாலே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குமா? அடுத்து அது நம்ம இந்த கான்ஸ்டியூஷன்ல படிப்போம்ல, சாவரின் சாவரின் இறையாண்மை இருக்கும், சகோதர மனப்பான்மை இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதுல குறைகள் என்ன அப்படின்னா மறைமுக அல்லது பிரதிநிதித்துவ முறை கொண்ட மக்களாட்சி. அதாவது டெமோக் இன்டைரக்ட் டெமோக்ரஸி வந்து இதுல வந்து என்ன சொல்றாங்க? டிமெரிட்ஸா சொல்றாங்க. இன்டைரக்ட் டெமோக்ரஸியை டிமெரிட்டா சொல்றாங்க. வாக்காளர்களிடையே போதிய ஆர்வமின்மை, குறைந்த வாக்குப்பதிவு. இப்ப கூட இதுதான். நம்ம போய் ஓட்டு போட சொன்னா அன்னைக்கு லீவுன்னு நினைச்சிட்டு தின்னுட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு தூங்கிடுறோம். ஆமாவா இல்லையா? அது மட்டும் இல்லாம ஓட்டிங் இது அறிவிக்கிறதுக்கு ரொம்ப என்ன ஆகுது? டிசிஷன் மேக்கிங்க்கு டிலே ஆகுது. நம்ம டிஎன்பிசி கதை. டிஎன்பிசி ரிசல்ட் வர்றதுக்கு டிலே ஆகும்ல. ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாது. டேட்டையே சொல்லிட்டான். ஜூலை எப்ப குரூப் வரும்? ஜூலை 13. ஜூலை 13 டேட்டே கொடுத்துட்டான். ஜூலை 13 கரெக்டா? Yes, ma'am. இது குரூப் 1 இல்லையா? ஜூன் 13.
ஜூலை ஜூலை 13. 13 கரெக்டா தெரியுமா? எஸ் மேம். சோ இந்த வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸி, அது மட்டும் இல்லாம முடிவெடுக்கிறதுல காலதாமதம், இதெல்லாம் குறைகள்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்களேன், இது ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக். நம்மளோட பார்லிமெண்ட், நம்மளோட டெமோக்ரஸி கொண்டுள்ள, நம்ம வந்து ஒரு டெமோக்ரஸி உள்ள நாடு. நம்ம கிட்ட ஒரு பார்லிமெண்ட் இருக்கு. இதுதான் சட்டங்களை போடும். அது மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நம்ம தான் இருக்கிறதுலயே வேர்ல்டுலயே லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, மிகப்பெரிய ஜனநாயக நாடுனா நம்ம தான். எந்த அடிப்படையில நம்ம செயல்படுறோம் அப்படின்னா, இறையாண்மை, சமதர்ம, மதச்சார்பற்ற மக்களாட்சி உடைய நாடு. அந்த கான்ஸ்டிடியூஷன் முன்னாடி இன்ட்ரோடக்ஷன்ல இருக்கும்ல, ப்ரீஆம்பிள், அந்த வார்த்தையை சொல்றாங்க. 18 வயசு நிரம்பினவங்க எல்லாமே ஓட்டு போடலாம். இதான் ஒரு பேசிக் தான், படிக்க தேவையில்ல. பட் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த பார்லிமெண்ட் பில்டிங்கை கட்டுனது யாருன்னு. பார்லிமெண்ட் பில்டிங் புதுடெல்லியில இருக்கு. 1912 to 13ல இந்த கட்டிடத்தை கட்டினவர் யாருன்னா லுட்டியன்ஸும் பேக்கரும். இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட்டை சொல்லி கொடுக்குறேன் பாரு. லூஸும் பேக்கும் தான் பார்லிமெண்ட்டை கட்டுச்சு. லூஸ்னா லுட்டியன்ஸ், பேக்கு அப்படின்னா பேக்கர். இந்த கட்டடத்தை கட்டி 1921ஆம் ஆண்டு கட்ட தொடங்கி 27ல முடிச்சாங்களாம். ஓகேவா? அப்ப டிசைன் பண்ண ஆரம்பிச்சது 12, கட்ட தொடங்குனது 21, கட்டி முடிச்சது 27. கட்டுனவர் யாரு? லூஸும் பேக்கும், லுட்டியன்ஸ் மற்றும் பேக்கர். அடுத்து பாருங்க, என்னென்ன எலெக்ஷன் நம்மள்ட்ட இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து 2 எலெக்ஷனு. ஒன்னு இந்தியால நடந்தா அது பார்லிமெண்ட் எலெக்ஷனு. இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நடக்கிறது, நேத்து கிளாஸ்ல கூட சொன்னேன்ல, முந்தா நேத்து கிளாஸ்ல, லெஜிஸ்லேட்டிவ், அதாவது சட்டமன்றம். அப்ப நாடாளுமன்றம் புதுடெல்லியில இருக்கு. சட்டமன்றம் தமிழ்நாட்டுல சென்ட் ஜார்ஜ் கோட்டையில இருக்குன்னு போன கிளாஸ்ல நடத்தின ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். ஆமா, நடத்தினேன். ஆனா ஏதோ கோமாக்கு கூட நீ போயிருந்திருப்ப. அடுத்து பாருங்க, சோ அடுத்து உள்ளாட்சி அமைப்புகள்லாம் இருக்கு, லோக்கல் கவர்மெண்ட். இந்த மாதிரிலாம் எலெக்ஷன் இருக்கு அப்படின்னு சும்மா கொடுத்துருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. இப்படிலாம் வச்சுதான் நம்மளோட பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் இவங்களெல்லாம் நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்னு மொக்கையா கொடுத்துட்டு, நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்கள் அனைவரும், அதாவது பார்லிமெண்ட்ல 2 பிளேஸ் இருக்கு, 2 இருக்கு. ஒண்ணுக்கு பேரு மக்களவை, இன்னொருக்கு பேரு மாநிலங்களவை. மக்களவைக்கு பேரு லோக்சபா, மாநிலங்களவைக்கு பேரு ராஜ்யசபா. ஓகேவா? நம்ம இப்ப இங்க இருந்து செலக்ட் பண்ற ஆளெல்லாம் லோக்சபாவுக்கு தான் செலக்ட் பண்ணுவோம். ராஜ்யசபால மறைமுக தேர்தல் தான் நடக்கும். சீக்ரெட் பேலட் ஓட்டிங்னு அது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. குடியரசுத் தலைவர் தேர்தல் மாதிரியே நடக்கும். ஆனா குடியரசுத் தலைவருக்கு தான் சீக்ரெட் பேலட் ஓட்டிங். பட் இதை மறைமுகமா கொஞ்சம் பண்ணுவாங்க. சோ லோக்சபா, மக்களவை, அப்ப இது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை. லோக்சபானா டென்யூர் பீரியட் 5 வருஷம். ராஜ்யசபானா டென்யூர் பீரியட் 6 வருஷம். இந்த லோக்சபாவுக்கு ஆங்கிலோ இந்தியனை செலக்ட் பண்றது யாருன்னா பிரசிடென்ட். இதெல்லாம் 10th புக்ல தெளிவா இருக்கும். இங்க ஒரு வார்த்தை தான் கொடுத்துருக்கான். லோக்சபா 5 இயர்ஸ். நம்ம மக்கள் செலக்ட் பண்ணி அனுப்புற ஆள் இந்த லோக்சபாவுக்கு தான் போவாங்க. இந்த இதுல லோக்சபால ஆங்கிலோ இந்தியன்ஸை செலக்ட் பண்றது பிரசிடென்ட். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, லோக்சபா, ராஜ்யசபா. லோக்சபாவுக்கு பேரு மக்களவை, ராஜ்யசபாவுக்கு பேரு மாநிலங்களவை, இதுக்கு இன்னொரு பேரு கீழவை, இதுக்கு இன்னொரு பேரு மேலவை. அடுத்து பாருங்க, ராஜ்யசபால மாநிலங்களவை உறுப்பினர்களை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்திலிருந்து எடுப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோ. லோக்சபால 2 ஆங்கிலோ இந்தியனை பிரசிடென்ட் செலக்ட் பண்ணுவாரு. ராஜ்யசபால 12 பேர்த்த செலக்ட் பண்ணுவாரு. 12 பேரும் இந்த மாதிரி லிட்ரேச்சர், சயின்ஸ், ஸ்போர்ட்ஸ் இதுல எல்லாம் வந்து ரொம்ப பெஸ்டா இருப்பாங்க. அதன்படி ராஜ்யசபா எம்பியா நம்ம சச்சின் டெண்டுல்கர் இருந்தார் தெரியுமா? அவங்களெல்லாம் எலெக்ஷன் மூலியமா இல்ல, செலக்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, நம்மளோட எலெக்ஷன் கமிஷன் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் எப்ப நடந்துச்சுன்னா 1951 அக்டோபர் 25ல இருந்து 1952 பிப்ரவரி 21 வரைக்கும் எலெக்ஷன் நடந்துச்சாம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எலெக்ஷன் எப்ப நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. அதுல மொத்தம் 489 இடத்துல 364 பிளேஸ்ல நம்ம காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சி அமைச்சுச்சாம். ஜெயிச்சவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. அப்ப ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் எப்பன்னு கேட்பாங்க, 1951 அக்டோபர் 25ல இருந்து 1952 பிப்ரவரி 21. ஜவஹர்லால் நேரு 364 இடத்துல ஜெயிச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடியே எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் எப்ப நடந்துச்சுன்னா, அந்த நீதி கட்சி நடத்திருப்பாங்க 1920ல.
இம்பீரியல் கவுன்சில் எனப்படும் மத்திய சட்டசபைக்கும் மாகாண சட்டசபைக்கும் தேவையான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க. 1920 தான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனே நடந்துச்சு. ஆமாம் தானே? எஸ் மேம். இதுல 1921 தான் உமனுக்கு வந்து என்ன உரிமையை கொடுத்தாங்க? ஓட்டு. வாக்களிக்கிற உரிமையை கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு நோட்ஸ் முக்கியமான பாயிண்ட். அப்போ பிரிட்டிஷ் இந்தியாவுல ஜெனரல் எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் எப்ப நடந்துச்சு? 1920. நீதி கட்சி. அதுல 1921 தான் பெண்களுக்கு என்ன கொடுத்திருப்பாங்க? ரைட் டு ஓட்டு கொடுத்திருப்பாங்க. உமனுக்கு ரைட் டு ஓட்டு. அடுத்து இந்த டெமோக்ரஸி. டெமோக்ரஸில என்னென்ன மேஜர் சேலஞ்ச் இருக்கு? என்னென்ன சேலஞ்ச் இருக்குன்னா, கல்வி அறிவின்மை, வறுமை, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவாங்க. அடுத்து என்ன சொல்லுவாங்க? ரீஜனலைசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்னது? ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரப்ஷன், ஊழல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் பொலிட்டிக்கல் வன்முறை இருக்கும். மக்களாட்சியில அரசியல் வன்முறை இருக்கும். அரசியல்ல ஏதாவது குற்றம் நடக்கலாம், ஊழல் நடக்கலாம். இப்ப கூட ஜெயலலிதாவோட நகைகள் எல்லாம் அங்கேருந்து ஜெயலலிதா அம்மா கிட்ட ஊழல்னு புடுங்கி இப்ப யாருகிட்ட கொடுத்துட்டாங்க? அம்மா எல்லாம் இருக்கியா? குட் மார்னிங். அம்மா, மேம். அம்மா என்னம்மா எம்மா எம்மான்னு கத்திட்டு கிடக்குறேன் இல்லம்மா? தூங்கி போனியா? ஆமாவா? ஏய் தூங்காத. அவ்வளவுதான். மக்களாட்சி வெற்றிகரமா எப்படி நடக்கும்? மக்களால செலக்ட் பண்றதுனால நடக்கும்னு சும்மா இங்க மொக்கையை போட்டிருப்பாங்க. வேணும்னா இதை படிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அப்ப இந்த பாடத்துல நான் எவ்வளவு அழகா என்னென்ன முக்கியம்லாம் சொல்லியிருக்கேன்னு ஒரு ரிவிஷன் பண்றேன் பாருங்க. என்ன முக்கியமான வார்த்தைகள்? நீனே என்னோட சேர்ந்து சொல்லுவியா? சொல்லு. நீ சொன்னாதான் நீ தூங்க மாட்ட. சொல்லு பாப்போம். எல்லாரும் குட் மார்னிங் சொல்லு பாப்போம். குட் மார்னிங் மா. மேம். என்னம்மா பண்ற? ஐயோ ஐயோ. உயர்குடியாட்சி. உயர்குடியாட்சினா ஷார்ட்கட் என்ன சொன்னேன்? உயர்குடியாட்சினாலே இங்கிலாந்து, ஸ்பெயின். அரிஸ்டோகிரேசி. அரிஸ்டோகிரேசினா இங்கிலாந்து, ஸ்பெயின். மோனோவா வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போனா ஓன்னு கத்துவேன். ஆட்டோல போய் குரங்கு எங்க போயிடுச்சு? சவுதி சவுதி. அரேபியாவுக்கு போயிடுச்சு. ஒரு டீமா இருந்து ஆட்சி பண்றவங்க ரஷ்யா, சீனா, வெனிசுலா. இதுவே இந்த தியோக்ரசி அப்படின்னா வாட்டிக்கன். மதகுருமார்கள் அந்த பிரியஸ்ட் இருக்கிறது வாட்டிக்கன்ல. டெமோக்ரஸினாலே நம்ம இந்தியா, அமெரிக்கா, பிரான்ஸ். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுமா. நம்ம ஒரு ரிபப்ளிக் இந்தியான்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சோ இந்த மாதிரி ரிபப்ளிக் வச்சிருக்கவங்க யாரெல்லாம் அப்படின்னு கேட்டா இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும். இந்த ரிபப்ளிக் அப்படிங்கறதோட மீனிங் என்ன அப்படின்னா பப்ளிக் மேட்டர். 500 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு ரோம் நாட்டுல. ரோம்னா எந்த ஊருமா? இத்தாலி. இத்தாலி. இத்தாலியிலேயே இந்த ரிபப்ளிக்க பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கான்ஸ்டியூஷன் எப்ப வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்ஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்து டெமோக்ரஸினா என்ன நோட்ஸ்னு கொடுத்திருக்காங்க? மக்களால் மக்களுக்காக மக்களே செய்யுமாச்சு, அதை சும்மா சொல்லியிருக்காங்க. ஒரு 20 பேர் உட்கார்ந்து டெமோக்ரஸியை உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லி திட்டுனவர் யாரு? காந்தி. காந்தி. மகாத்மா. சோ 18 வயசு உள்ளவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போற உரிமை. ஃபார் த பீப்புள் பை த பீப்புள்னு யாரு சொன்னாரு? ஆபிரகாம் அப்ரஹாம். லிங்கன்னு. இந்த டெமோக்ரஸி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு? 2500 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சுன்னு யாரோட புக்கை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? சாணக்கியரோட சாணக்கிய அர்த்த சாஸ்திரம். சாஸ்திரம். ஆமா தானே? அடுத்து இந்த டெமோக்ரஸில ரெண்டு இருக்கு. ஒன்னு டைரக்ட், இன்னொன்னு இன்டைரக்ட். டைரக்டுக்கு எடுத்துக்காட்டு சுவிட்சர்லாந்து, இன்டைரக்டுக்கு எடுத்துக்காட்டு இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து. இதுல என்ன மெரிச்சு டிமெரிச்சு, குறை என்ன நிறை என்னன்னு கொடுத்திருக்காங்க, பாத்துக்கோங்க. பார்லிமெண்ட்டை கட்டுனது யாரு? லூசும் பேக்கும். வெக். பிளான் போட்டது 12ல, கட்டுனது 21ல, கட்டி முடிச்சது 27ல. அடுத்து நம்மள்ட்ட பார்லிமெண்ட்னு ஒண்ணு இருக்கு, லெஜிஸ்லேஷன் ஒண்ணு இருக்கு. பார்லிமெண்ட்ல லோக்சபா, ராஜ்யசபா. லோக்சபாவுக்கு பேர் மக்களவைன்னு சொல்லலாம், கீழவைன்னு சொல்லலாம். ராஜ்யசபாவுக்கு மாநிலங்களவைன்னு சொல்லலாம், மேலவைன்னு சொல்லலாம். இதோட டென்யூர் பீரியட் இது 5 இயர்ஸ், இது 6 இயர்ஸ் அப்படின்னு சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் இங்க கொடுத்திருக்காங்க. லோக்சபால 2 பேர்த்த பிரசிடென்ட் செலக்ட் பண்ணுவாரு. ராஜ்யசபால எத்தனை பேர்த்த? 12 பேர்த்த. இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த 2 பேரை தூக்கிட்டாங்க. ஆங்கிலோ இந்தியன்ல செலக்ட் பண்ண தேவையில்லைன்னு தூக்கிட்டாங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல. தெரியுமா இல்ல தெரியாதா? செலக்ட் பண்ண வேண்டாம்னு தூக்கிட்டாங்க. ஆங்கிலோ இந்தியனே தூக்கிட்டாங்க. ஓகேவா? அடுத்து எலெக்ஷன் நடந்தது 1951 இருந்து அக்டோபர் 25 இருந்து பிப்ரவரி 21 வரைக்கும். அக்டோபர் 25 இருந்து பிப்ரவரி.
21 வரைக்கும் நடந்திருக்கு. 489 பிளேஸ்ல நடந்திருக்கு. அதுல 364 பிளேஸ்ல காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்கு. அதோட தலைவர் அப்ப அதனால ஃபர்ஸ்ட் பிரதமர் யாரு செலக்ட் பண்ணோம்? நேரு. இப்ப டூ டைம்ஸா இப்படித்தானே இவ்வளவு சீட்டு நிறைய வாங்க வச்சு நம்ம மோடியை ஜெயிக்க வச்சுக்கிட்டே இருக்கோம். பிரிட்டிஷ் இந்தியால ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் எதுன்னு கேட்டா, இது பிரிட்டிஷ் போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் 1951. பிரிட்டிஷ் இந்தியால ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் எதுன்னு கேட்டா 1920. அதுதான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், காமன் எலெக்ஷனு. அதுல 1921 தான் நம்ம உமனுக்கு வந்து என்ன கொடுத்தோம்? ரைட் டு ஓட்டு கொடுத்தோம். மித்தபடி இதெல்லாம் சும்மா நம்மளுக்கு சமத்துவம் வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்ட்டு. ஒரு ஒரு நபரோ அரசோ அரசியோ ஒரு நபர் ஆட்சி பண்ணா அதுக்கு பேர் என்னம்மா? என்னம்மா? தனிநபர் ஆட்சி. முடியாட்சியா இல்ல தனிநபர் ஆட்சியா? தனிநபர் ஆட்சி. ஒரு நபர் தனிநபர். பண்றது ஆட்சி. ஒரு நபரோ இல்ல அரசோ அரசியோ பண்ணா அதுக்கு பேரு முடியாட்சி தானேம்மா? எஸ் மேம். ஒரு நபருக்கு தான் அதிகாரம் ஃபுல்லா இருக்குன்னு சொன்னாதான் தனிநபர் ஆட்சி. எஸ் ஆமா மேம். தானே? இங்க இருக்கு பாரு, எஸ். முழு அதிகாரத்துடன் கொண்ட ஒரு அரசாங்க அமைப்பு என்ன ஆட்சி? தனிநபர் ஆட்சி. தனிநபர் ஆட்சி. சோவியத் யூனியன். சோவியத் யூனியன் குழு ஆட்சி தானே? சிறுகுழு இந்தியா, ஆட்சி. அமெரிக்கா, பிரான்ஸ் எல்லாம் டெமோக்ரஸி. வாட்டிகன் மட்டும் எதுக்கு போயிடும்? மத குருமார்களின் ஆட்சி. ஆபிரகாம் லிங்கன் எந்த நாடுமா? ஐயோ அம்மா. ஆபிரகாம் லிங்கன் எந்த நாடு? அமெரிக்க ஐக்கிய நாடு. அமெரிக்க ஐக்கிய நாடு. குடவோலை முறை அறிவிச்சது சோழர்கள் தானே? தோழர்கள். நேரடி மக்களாட்சி முறை பழங்காலத்துல எங்க? ஏத்தன்ஸ்ல தானே? ஏதன். ஏத்தன்ஸ். எவ்வளவு அழகா நடத்தியிருக்கோம் பாருங்க. டெமோக்ரஸி அப்படிங்கறதே கிரேக்க வேர்டு தானே? எஸ் மேம். அடுத்து மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றவர்கள் யாருதான்? மக்கள் தான். மக்கள். நம்மள்ட்ட நம்ம தான் லாஸ்டா முடிவு பண்ணணும். கரெக்ட் தானே? ஒரு நாடானது அதிபர் அரசாங்க முறை. அதிபரை வச்சு அதிபர் அரசாங்கம் இருக்கிறது எதுமா? அமெரிக்க ஐக்கிய நாடு. யுஎஸ்ஏ. இப்ப கூட இப்ப இருக்க அதிபர் பேர் என்ன? சரி. தெரியாது. சூப்பர். உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடுன்னு எதமா சொல்லுவோம்? இந்தியா. இந்தியா. இதெல்லாம் அப்படியே எடுத்து பாத்துக்கோங்க. நல்லா இருக்கும். கொஸ்டினை பார்த்தாலே. அனைவருக்கும் வாக்களிக்க பிரதமரை நியமிப்பது யாரு? பிரதமரை நியமிப்பது எந்த அவையில? மக்களவை. மக்களவையில நியமிப்பாங்க. பட் நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் தானே? எஸ் மேம். எஸ். குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள் லோக்சபாவுக்கு 2 பேரு, ராஜ்யசபாவுக்கு 12 பேரு. சுதந்திரத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் 51 to 52. எல்லாமே நீ எடுத்து பாரு, அப்படியே அழகழகா இருக்கும். நீ எழுதி பாரு. சாணக்கியரோட அர்த்த சாஸ்திரம், மதகுருமாரோட வாட்டிக்கன், எல்லாமே சூப்பரா நடத்திருக்கு. பார்லிமெண்ட கட்டுனது லூசும் இங்க இருக்கு பாரு வே- டேஷ்ல. அப்படியே நாங்க நடத்தின பாடத்தை 1 மார்க்கா பின்னாடி வச்சுட்டான் தூக்கி. அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்து இன்னும் ஒரே ஒரு பாடம். என்ன பாடம்? 6வதுல எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ். 6வது ஃபர்ஸ்ட் டேர்மா செகண்ட் டேர்மா? செகண்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம். அது சும்மா சும்மா சின்ன பாடம் தான். வாங்க படிச்சிடலாம். அம்மா தூங்க கூடாதுமா. தூங்க கூடாது, தூங்க கூடாது, தூங்க கூடாது. நான்லாம் பாத்தீங்களா எவ்வளவு ஆக்டிவா இருக்கேன்னு? ஆமாவா இல்லையா? என் குரல்ல ஒரு ஆக்டிவ்னஸ் இருக்கா இல்லையா? இருக்கு மேம். இருக்கு மேம். அப்ப நீங்க என்ன மேடம் பண்ணீங்க? மத்தியானம் ஃபுல்லா தூங்கிட்டு அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? நீ இவ்வளவு தெளிவா பேசுறேன்னா அப்ப மத்தியானம் தூங்கிட்டு இருந்தானே அர்த்தம் அப்படிங்கிறாங்க. இருங்க வரேன் ஒரு நிமிஷம். மேம் கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓகே டைம். இல்ல மேம், ஒரு 5 மினிட்ஸ் தான் இந்த பாடம் நடத்துறதுக்கு. முடிச்சுக்கலாம். அதை முடிச்சுட்டு முடிச்சுக்கலாம் மேம். ஓகேவா மேம்? மேம் இருக்கீங்களா? ஓகே போடுங்க. மேம் ஜஸ்ட் இது ஒரு 5 மினிட்ஸ் தாம்மா. இதை நாளைய டெஸ்ட் போர்ஷன்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் அப்படியே வளவளன்னு வந்துரும். எஸ் ஆர் நோ? எஸ் மேம். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா இன்னைக்கே முடிச்சிடணும். ஆமா தானே? ஆமா ஆமா ஆமா. ம். 10 மினிட்ஸ்ல முடிச்சிருவோம் மேம். அப்படின்னு போட்டாச்சு. நீ எங்கேயாவது ஓடி போயிடாத. வரேன். இதை நான் அப்படியே 1 மார்க் தான் சொல்றேன் பாரு. அழகாவே சொல்லுவேன். பொருள் இதே இந்த பாடம் தானே? பொருளியல் ஒரு அறிமுகம் தானே?
எஸ் மேம். எந்த பாடம் இல்லைங்களா? நீங்க பார்த்து சொல்லுங்க கரெக்டா. நான் படிக்க ஏதாவது ஒரு பாடத்தை நடத்திக்கிட்டு இருக்க போறேன். ஷெட்யூல் எங்க போய் பார்க்கணும்? ஷெட்யூல கரெக்டா பார்த்து சொல்லியா? சிக்ஸ்த் எக்கனாமிக் செகண்ட் டேர்ம்ல ஃபர்ஸ்ட் லெசனா? எஸ் மேம், அதுதான். அல்லது அதுதானா? பொருளியல் ஒரு அறிமுகம். பொருளியல் ஒரு அறிமுகம் கரெக்டா? எஸ் மேம். சும்மா மொக்கையாதான் இருக்கும். ஆறாவது இல்ல, ஆறாவது எக்கனாமிக்ஸ் இல்ல, அப்படியே ஜாலியா தான் இருக்கும். நான் சொல்றத கவனிங்க. சரியா? எக்கனாமிக்ஸ் 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 எங்க இருக்கு? வரையறுங்க. 10 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். ம். ஒரு 20 கொஸ்டின் தான்யா. 20 கொஸ்டின் தான். அதாவது எக்கனாமிக்ஸுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனா. அவ்வளவுதான் நம்ம பார்க்க போறோமே. சரியா? ஓகே மேம். பணம் அப்படிங்கிறது உலகுல இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சு பாரு அப்படின்னு சும்மா பேசியிருக்காங்க. ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல ஃபுல்லா பேசுறதுதான். ஒண்ணுமே கதைலாம் இல்ல. இப்ப நான் சொல்ற பாயிண்ட மட்டும் படிச்சுக்கலாம். கிராமத்துல எல்லாம் வாரம் வாரம் ஒரு இடத்துல போய் நம்ம மக்களோட தேவைக்கேற்ப பொருளை போய் வாங்கிட்டு வருவோம். அந்த இடத்துக்கு பேரு தான் சந்தை. இங்கிலீஷ்ல இதுக்கு பேர் என்னவா சொல்லுவாங்க? மார்க்கெட்னு சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? எஸ் மேம். இங்க பாரு, ஆமா சொல்லு, என்னோட சேர்ந்து சொல்லு. ஒரு 20 கொஸ்டின் தான். படிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? அப்ப அதுக்கு பேரு தான் மார்க்கெட். இது ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. நம்மளோட நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா அதுக்கு நம்ம தான் நுகர்வோர். நுகர்வோர்னா நம்ம வந்து என்ஜாய் பண்றவங்க பேர் தான் என்னது? நுகர்வோர். இங்கிலீஷ்ல நுகர்வோரை கன்சியூமர்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல நுகர்வோரை என்னன்னு சொல்லுவாங்க? கன்சியூமர். சோ கன்சியூமருக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி தர்றதுதான் இந்த மார்க்கெட்டோட வேலையே அப்படின்னு சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. அடுத்து நீ நல்லா சேமிச்சு வைக்கணும்னு சொல்றாங்க. சேமிச்சு வைக்கணும்னா கையில கிடைக்கிற வருமானத்தை அப்படியே செலவு பண்ணிடக்கூடாது. ஃபியூச்சருக்காக சேமிச்சு வைக்கணும். எப்ப தெரியுமா உனக்கு அந்த சேமிப்பு அப்படிங்கறதோட அர்த்தம் தெரியும்? மித்தபடி கதை தாமா பேசிட்டு இருக்காங்க. இங்கதான் பாருங்க, சேவிங்ஸ். ஃபியூச்சருக்கு சேவ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்குதான் ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காரு திருவள்ளுவரு. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றா கெடும். தன் செல்வத்தின் அளவு அறிந்து அதுக்கேத்த மாதிரி வாழணுமா. இல்லாட்டி செல்வம் எவ்வளவுதான் இருந்தாலுமே உண்மையிலே இல்லாதவனாய் பின்னாடி ஃபீல் பண்ணுவாங்களாம். தமிழ்லயுமே இந்த திருக்குறளை கொடுத்துதான் கொடுத்துருக்காங்க. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை வந்து இல்லாதாகி தோன்றி விடும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒண்ணுமே கொடுக்கலமா. ஜஸ்ட் முதல் நிலை தொழில்கள். இங்கெல்லாம் சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ வேணா போய் படிச்சு பாரு. ஃபர்ஸ்ட் வந்து முதல் நிலை தொழில்கள். முதல் நிலை தொழில்கள்னா பிரைமரி ஆக்டிவிட்டிஸ். ஃபர்ஸ்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர்ல வில்லேஜ்னாலே அதை அக்ரிகல்ச்சர் பண்ணுவோம். அதுல ஃபர்ஸ்ட் வேலை என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர். அடுத்து கால்நடை வளர்த்ததாதான் கேட்டில் ரியரிங், ஃபிஷிங், மைனிங். இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பிரைமரின்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி இதை உனக்கு சொல்லி கொடுத்தேன்ல. அக்ரிகல்ச்சர் பண்றது ஃபர்ஸ்ட் பிரைமரி. இதுல இப்ப கரும்பு பயிரிடுறோம்னு வச்சுக்கோ. கரும்புல இருந்து சர்க்கரை எடுத்தா அது வந்து செகண்டரி. இத கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்கறது தேர்ட். தேர்ட் ஸ்டேஜ் தானே. அது மக்கள்கிட்ட சேர்க்கறது இந்த டிரான்ஸ்போர்ட் மூலியமா போக்குவரத்து அப்படின்னு சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். இதனையா பிரைமரினா என்னன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? பணம் எதற்காக கண்டுபிடிச்சோம் நம்ம? பணத்தை எதுக்காக கண்டுபிடிச்சோம் சொல்லுங்க. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. பிரைமரினா என்ன, செகண்டரினா என்ன? செகண்டரினா நான் சொல்லி கொடுத்துட்டேன்ல. வேளாண்மை அக்ரிகல்ச்சர்ல கரும்பு கிடைச்சதுன்னா அது சர்க்கரையா மாத்தணும். காட்டன் கிடைச்சதுன்னா அதை பருத்தியா மாத்தணும். காடுனா மரம் இருக்குல்ல, அதை பேப்பரா மாத்துறோம். அதே மாதிரி நம்மளுக்கு மினரல்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பொருளா மாத்துறோம். சோ பொருளா மாத்துனா அது செகண்டரி. இதுவே அப்படியே டிரான்ஸ்போர்ட் பண்ணா அதுக்கு பேரு தேர்டு. மூன்றாம் நிலை தொழில்கள். இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நம்ம வில்லேஜ் தான் நம் நாட்டின் முதுகெலும்புன்னு சொன்னவர் யாருயா? மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம வில்லேஜ் தான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அப்படின்னு சொன்னவர் யாருயா? மகாத்மா காந்தி. சோ பிரைமரிய பத்தி சொல்லியாச்சு. பிரைமரினா என்ன? பணம் எதுக்காக நம்ம கண்டுபிடிச்சோம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்திக்கும் பொழுது இது பல பிரச்சனைக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சும்மா கொடுத்துருக்காங்க. சோ பிரச்சனைய சால்வ் பண்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதான் பணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு நம் நாட்டின் முதுகெலும்பு யாருதான்?
கிராமம் கிராமம் தான், வில்லேஜ் தான் நம்மளுக்கு முக்கியம், நம்மளோட பேக் போனே அப்படின்ற மாதிரி ஒரு இதை சொல்லியிருப்பாங்க. குழந்தைகள் சந்தை என்பதன் பொருளை புரிந்து கொள்வர். பண்டமாற்று முறை இருந்துச்சு. முதல்ல பணம் இல்லாம எதை கொடுத்துக்கிட்டாங்க? இந்த ஒரு சங்க காலத்துல எல்லாம் படிப்போம்ல, மிளகை கொடுத்துட்டு, சாரி, நம்ம மிளகை கொடுத்துட்டு என்னத்தை வாங்கிப்போம்? அரி- என்னத்த இந்த பண்டங்களை மாத்திப்போம்லமா, அதெல்லாம் சொல்றாங்க. நுகர்வோர் ஆ- அப்படின்னா நம்ம தான் கன்சியூமரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இத வேற ஒண்ணும் கொடுக்கல. முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை. நம்ம கிராமத்தோட முதுகெலும்பு யாரு? கிராமம், நம் நாட்டின் முதுகெலும்பு கிராமம்னு சொன்னது காந்தி. வேற ஒண்ணுமே முக்கியமானது இல்லம்மா. அதிகமான உலக மக்கள் தொகையில எத்தனை சதவீதம் எங்க வாழ்றாங்க? நகரத்துல வாழ்றாங்கன்னா 50%. தமிழ்நாட்டுல நகரத்துல வாழ்ற பர்சன்டேஜ் 47%. இது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு பாத்துக்கோ. இந்த இங்க இருக்கு பாரு, 50% இந்தியால. உலக வேர்ல்டு லெவல்ல 50% நகரத்துல இருக்காங்க. தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை பேரு சிட்டில? 47% தமிழ்நாட்டுல சிட்டில இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி அது ஒரு நோட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம தான் கன்சியூமர். நம்ம ஒரு பொருளை வாங்கி என்ஜாய் பண்றவங்க தான் கன்சியூமர். சோ இந்த பாடத்துல முக்கியமான வார்த்தை இவ்வளவுதான். இந்த பாடமே முடிஞ்சு போச்சு. புக் பேக் என்னன்னு போய் பாத்துக்கோ. புரியுதா? பிரைமரினா என்ன, செகண்டரினா என்ன, மூன்றாம் நிலைனா என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்ம நாட்டோட முதுகெலும்பே கிராமம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்கு திருவள்ளுவர் ஒரு குறள் சொல்லியிருக்காரு. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றா கெடும் அப்படின்னு திருவள்ளுவர் நம்மளை திட்டியிருக்காரு. ஆமாவா இல்லையா? அப்ப சேமிக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கன்சியூமர்னா என்னன்னு தெரியும், மார்க்கெட்னா என்னன்னு தெரியும், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றா கெடும். இல்லாகி தோன்றா கெடும். பிரைமரினா என்ன, செகண்டரினா என்ன, தேர்டுனா என்ன, அதெல்லாம் படிச்சாச்சு. 50% சிட்டில இருக்காங்க. இங்க தமிழ்நாட்டுல 47% இருக்காங்க. கிராமம் தான் முதுகெலும்பு. அவ்வளவுதான், முடிச்சாச்சு. இங்க பாருங்க, 9 நிமிஷம் தான் ஆச்சு. இதுக்கு போய் நான் நாளைக்கு நாளைக்குங்கிறேன். அவ்வளவுதான், டெஸ்ட் முடிஞ்சிருச்சா?